கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மூன்றாம் நாள் மாலை வேளையிலே கடந்து வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet and welcome you all who have come to this evening, third evening's meeting. இந்த கூட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை முடிய இந்த இடத்திலே நடைபெறும். These meetings will continue up to the evening of Sunday. உங்களுடைய நண்பர்கள், அறிமுகமானவர்கள், ஆவிக்குரியவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வந்து தேவனுடைய செய்திகளை, வசனங்களை, வார்த்தைகளை, உபதேசங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். You can invite your friends, relatives and neighbors and the spiritual people to come and hear the word of God, the message of God, the doctrines of God. இன்று இரவு கண்டோன்மென்ட் சபையில் ஒரு ஜெபம் நடைபெறும். Tonight there will be a prayer at Cantonment Church. நாளை காலையிலே அங்கே 4 மணிக்கு ஒரு துதி ஆராதனை நடைபெறும். Tomorrow morning 4 o'clock there will be a praising worship service. அதற்கு பின்பு 9 மணிக்கு ஒரு உபவாச ஜெபம் நடைபெறும். Then 9 o'clock there will be a fasting prayer. அதற்கு பின்பு இந்த கூட்டத்தொடருடைய 4வது கூட்டம் நாளை மாலை 5:45 மணிக்கு இந்த இடத்தில் துவங்கும். In the evening at 5:45 the fourth meeting of the series of Bible studies will begin here. ஞாயிற்றுக்கிழமை காலை கூட இந்த இடத்துல பரிசுத்த ஆராதனை நடைபெறும். On Sunday morning also there will be a holy service conducted here. கண்டோன்மென்ட், பிராட்டியூர், அண்ணா நகர், காட்டூர், டோல்கேட் இந்த 5 சபைகளும் இந்த இடத்துல கூடி தேவனை ஆராதிப்பார்கள். மற்றவர்கள் வர முடிந்தால் வரலாம். And Cantonment, Tollgate, Pratyur, Anna Nagar, these churches will gather here and worship the Lord. Others also are welcome. இந்த ஆழமான உபதேசங்களை புத்தக வரிகளே நீங்கள் பெற்றுக்கொள்ள முன்பாக எங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். நீங்கள் தேவைப்படுமாயின் அதை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம். Near the entrance we have a book stall manned by our representatives. If you want to know the deeper doctrines you can buy the books and know that. பெந்தேகோஸ்தே பேரவையிலே நீங்கள் சந்தாதாரராய் இணைய விரும்பினால் நீங்கள் அங்கே உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். If you want to subscribe to our monthly magazine The Voice of Pentecost or the Pentecostal Perli, you can register there. பொன்மலைப்பட்டியில் நடந்த வேத செய்தி, அந்த தேவ செய்திகளை சிடி வடிவிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். You can receive the CDs of the Ponmalaipatti Bible studies there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Let us once again hear the book of Revelation 3rd chapter 21st verse being read. To him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and am set down with my Father in his throne. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஜெயிப்பவனுக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. There is a throne for the overcomer. வாழ்வில் ஜெயிப்பவனுக்கு, for the man who overcomes in his life, ஜெயிப்பவனுக்கு, the one who overcomes in the ministry, இந்த உலகத்தை ஜெயிப்பவனுக்கு, the one who overcomes the world, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெயிப்பவனுக்கு பரலோகத்திலே ஒரு சிங்காசனம் உண்டு. அந்த பிதாவின் சிங்காசனத்திலே அவனுக்கு ஒரு இடம் உண்டு. A man who overcomes in the name of our Lord Jesus Christ, he will have a throne in heaven. He will have a place to sit in the throne of the Father. இந்த உலகத்திலேயே மனிதனை ஆளுகை செய்கிறவனாக தேவன் ஏற்படுத்தினார். God had made man as a ruler upon this earth. ஆனால் அந்த ஆளுகை பிசாசினால், விழுந்து போன சாத்தானால், இல்லாவிட்டால் விழுந்து போன தேவ தூதர்களால் அது பறிக்கப்பட்டு விட்டது. And that rule was plucked away by the devil, the fallen angel. இவைகளை குறித்து நாம் கடந்த 2 நாட்களாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். We have been hearing about that for the past 2 days. தான் அந்த சிங்காசனத்தை தூதர்கள் இழந்தபடியினால் அவர்கள் மனிதர்களும் அந்த சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதிலே மிகவும் சிரத்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். Because those fallen angels have lost the chance to get at the throne, they are very careful to not to let the men to reach into the throne. தேவதூதர்களுக்கு சிங்காசனங்கள் இருந்தது, கர்த்தத்துவங்கள் இருந்தது, துரைத்தனங்கள் இருந்தது, அதிகாரங்கள் இருந்தது என்று கொலோசியர்ல நாம் வாசிக்க முடியும். In Colossians we can read that the angels have their own thrones, their own principalities, powers and dominion. ஆனால் மனிதனுக்கு வடபுறத்திலே சீயோன், இல்லாவிட்டால் வடபுறத்தில் ஒரு சிங்காசனம், மகிமையான சிங்காசனம் என்று கேள்விப்பட்ட பொழுது அவன் தன்னை மறந்து அந்த இடத்தை ஆசைப்பட்டு விட்டான். But when the angels heard about the throne on the northern side at Zion, which is meant for men, the angels forgot about their state and desired that throne.
தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி யோசித்தபடினால் அவனை தேவன் தள்ளிவிடுகிறார். Because they desired beyond their level, the Lord rejected them down. விழுந்து போன தேவதூதர்கள் சாத்தான் இல்லாவிட்டால் எதிராளியாக இன்றைக்கு சிங்காசனத்துக்கு மனிதன் போகக்கூடாது என்பதிலே கவனம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். The fallen angels have become the adversary, the enemy, the devil, and they are striving not to let man to reach unto the throne. விழுந்து போன தூதன் சாத்தான் தன்னுடைய சிங்காசனத்தை பூமியிலே ஸ்தாபிக்கிறான். அவன் இந்த சிங்காசனத்தின் மத்தியில் தான் நாம் இப்பொழுது குடியிருக்கிறோம். The fallen angel, the Satan, has established his throne upon this earth. In the midst of that Satan's throne on this world we are dwelling. இவைகளை குறித்து வெளிப்படுத்தல் 2:13 நாம் கடந்த நாட்களிலே படித்தோம். In the past days we have studied based on book of Revelation 2nd chapter 13th verse. இந்த உலகத்திலே அவனுடைய சிங்காசனத்தை உடைக்கும்படியாக அவனுடைய தலையை நசுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தார். Jesus the Lord came into this earth to break down his throne and to crush his head. அவருடைய சிலுவை மூலமாக அவனுடைய தலையை நசுக்கினார். By the death on the cross he crushed the head of Satan. ஸ்திரீயின் வித்தானவர் உன் தலையை நசுக்குவார் என்ற வார்த்தையின்படி அவனுடைய தலையை அவர் நசுக்கினார். As promised that the seed of woman will bruise your head, he crushed the head of Satan. அவன் உன் குதிகாலை நசுக்குவான் என்று சொன்னது போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதிக உபத்திரவப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். Like Satan was to bruise the heel of the son of woman, Jesus he died on the cross after suffering so much. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்பொழுது மனிதன் சிங்காசனம் அற்றவனாக இருந்தான், ஆளுகை அற்றவனாக இருந்தான், சாத்தானுடைய அடிமைத்தனத்திலே இருந்தான், பாவத்தின் பிடியிலே இருந்தான். Now man is under the rule of Satan, under the grip of sin, and he had lost his own throne, he has lost his own rule. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஜீவனையும் அழியாமையும் வெளிப்படுத்தினபடினால், கிருபை வெளிப்பட்டபடினால் மனிதனுக்கு மறுபடியும் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. Because Jesus gave up his own life on the cross and made open the grace, and through that the life and immortality are revealed. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். By grace through faith you have been saved. கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். By mercy the throne shall be established. மனிதன் இழந்து போன ஆளுகையை கிருபையினாலே சிலுவை மூலமாக நமக்கு கிடைக்கிறது. And through the cross we get back the rule which was lost by man. அந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய துவக்கம் மனம் திரும்புதல் என்று நேற்று நாம் கேட்டோம். We heard that by grace we are saved. The beginning of that is the repentance, as we heard yesterday. சிங்காசனம் நம்முடைய வாழ்வில் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமானால் அதனுடைய முதல் அனுபவம் உண்மையான ஒரு மனம் திரும்புதல். அப்பொழுது சிங்காசனம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது. If the throne is to be established in us, the first experience is the repentance, then only the throne is established in us. இன்றைக்கு சரியான மனம் திரும்புதல் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை தடுமாறுகிறதை நாம் பூமியிலே பார்க்கலாம். We can see upon this earth a Christian life without the proper foundation of the repentance is stumbling. இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் குற்றம் சாட்டப்படுகிறார்கள்? Today the Christians are being accused. ஏன் கிறிஸ்தவர்கள் தோற்று போகிறார்கள்? Why the Christians fail today? உண்மையான மனம் திரும்புதல் இல்லாத அந்த வாழ்க்கை அவர்கள் மற்றவர்கள் குற்றம் சாட்டுகிற அளவிலே மாற்றப்பட்டு விடுகிறது. A life without the true repentance makes them to be accused or at blame by others. ஏசாயா 16:5 கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. In Isaiah 16:5 we read that the throne is established by grace. சரியான மனம் திரும்புதல் நமக்கு தேவை. We need a proper repentance. பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு தெய்வீக வாழ்வின் சரியான பார்வை நமக்கு தேவை. And we need the proper life of the being delivered out of the sin. இந்த உபதேசத்தை குறித்த ஒரு சரியான அறிவு தேவை. We need a proper understanding about this doctrine. இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், ஆனால் சத்தியத்தின்படி மறுபடியும் நாம் பிறக்க வேண்டியது அவசியம். It is true that we are born in this world, but according to the truth we ought to be born again. ஒரு மனம் திரும்பின வாழ்க்கை என்பது சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. The true life of repentance is the place where the throne is established in the life. சரியாக மனம் திரும்பினவன் சிலுவையை நோக்கி அடியெடுத்து வைக்கிறான். A man who has properly repented will take a step toward the cross. சரியான மனம் திரும்புதல் உள்ளவன் பழைய தொடர்பை துண்டிக்கிறான். A man who is having a proper repentance will cut off the old relationships. சரியான மனம் திரும்புதல் உள்ளத்திலே ஒரு புதிய உடன்படிக்கையை கொண்டு வருகிறது. The true repentance will make a new covenant in the heart. சரியான மனம் திரும்புதல் இந்த உலக நேசங்களை எடுத்துவிட்டு இயேசுவை மாத்திரம் நேசிக்க வைக்கிறது. The true repentance will remove all the love of this world and makes us to love Jesus alone. உண்மையான மனம் திரும்புதல் ஒரு புதிய பாதையிலே அவனை பயணிக்க வைக்கிறது. The true repentance makes a man to travel in a new path.
மனம் திரும்பினவன் கவனமாக அடி எடுத்து வைக்க வேண்டும். The person who has repented should carefully take his steps. மனம் திரும்பும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு நியாயம் சொல்லுதல் உண்டாகிறது. When he is repenting, there is a clearing in his heart. அவனுக்குள்ளே ஒரு ஜாக்கிரதை உண்டாகிறது. There is a carefulness in his heart. அவனுக்குள்ளே ஒரு கண்டிப்பு உண்டாகிறது. There is a indignation in his heart. அவனுக்குள்ளே ஒரு தெய்வ பயம் உண்டாகிறது. There is a fear of God in his heart. அவனுக்குள்ளே பாவத்தை வெறுப்பு உண்டாகிறது. He is hating sin within himself. பரிசுத்தத்திலே ஒரு ஆவல் உண்டாகிறது. He has a great desire upon holiness. இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் அந்த மனம் திரும்புதலுடைய ஒரு தன்மை. These are the qualities of the true repentance. இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போன மனிதனுக்கு சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. Now the man who has lost everything, the throne is established for him. இதோடு கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று எண்ணிவிடக் கூடாது. But we should not think that the Christian life ends with that. ஆன்மீகம் ஒரு வளர்ச்சி உள்ளது. The divinity is having a growth. மனிதன் ஒரு வளர்ச்சி உள்ளவன். Man is having a growth. அவனுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு, அவனுக்கு ஒரு பூரணம் உண்டு. He has a growth, he has a perfection. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒரு வளர்ச்சி இருக்கிறது, ஒரு பூரணம் இருக்கிறது. In the Christian life is also there is a growth, there is a perfection. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் என்ற வார்த்தையை நாம் வேதத்திலே பார்க்க இயலும். In the scriptures we can read we should grow unto the perfection of the stature of Christ. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் பூரண புருஷர்களாக மாற வேண்டும். We should become the perfect person so that we may reach unto the mature state of Christ. எபேசியர் 4 அதிகாரம் 11 வசனத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. This word is mentioned in Ephesians 4:11. ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்ததோடு நின்று விடக் கூடாது. The child of God should not stop with taking baptism. ஒரு சிலர் இப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையை அதோடு நிறுத்தி விடுகிறார்கள். Some people stop their lives with that. கிறிஸ்தவன் என்ற பெயரோடு நீ முத்திரையோடு நீ வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது. You cannot continue to live with just a seal of a Christian. கிறிஸ்தவ வாழ்வை நீ பயிற்சிவிக்க வேண்டியது அவசியம். And you should be trained in the Christian life. அதை நீங்கள் சரியான விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். And you should understand it clearly. நம்முடைய சிங்காசனம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டது உண்மை. It is true that our throne has been re-established. அந்த சிங்காசனம் உறுதிப்பட வேண்டியது அவசியம். It is necessary for the throne should be made sure. நீதிமொழிகள் 16:12 ஒரு விசை வாசிக்கலாம். Let us read Proverbs 16:12. நீதிமொழிகள் 16:12. It is an abomination to kings to commit wickedness, for the throne is established by righteousness. அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படுகிறது. For the throne is established by righteousness. ஒரு தேவனுடைய பிள்ளை மனம் திரும்பும் பொழுது அவனுக்காக சிங்காசனத்தை கர்த்தர் ஸ்தாபிக்கிறார். When a child of God repents, the Lord is establishing the throne. இரண்டாவது அவன் நீதிக்கு தன்னை அடிமை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு சிங்காசனம் கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. Secondly, when he surrenders himself to the righteousness of God, the throne is made sure for him. நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary for you to understand this clearly. கிறிஸ்தவ வாழ்விலே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம் ஒவ்வொரு படியிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். In the Christian life we have to go step by step. இன்னைக்கு अनेகர் சில படிகளிலே நின்று விடுகிறார்கள். Some people stop in lower steps. அப்படி அல்ல. It is not so. நாம் முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு பாதை இருக்கிறது. There is a path in which we have to go forward. கிருபையினால் உனக்கு சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு after the throne has been established by the mercy, மறுபடி பிறந்த உடனே அடுத்து ஜலத்தினால் பிறக்க வேண்டியது அவசியம். After being born again, it is necessary for you to be born by the water. யோவான் 3:3 மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். Except a man be born of water, he cannot see the kingdom of God. யோவான் 3:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is mentioned in John 3:5? பரலோக ராஜ்யத்தை காண்பது மாத்திரமல்ல, Not only to see heaven, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். Except a man be born of the water and of the spirit, he cannot enter into the kingdom of heaven. காண்பது ஒன்று, அதை போய் நாம் பிரவேசிப்பது ஒரு பகுதி. It is an experience to see, another experience to enter into the kingdom of heaven. அடுத்த அனுபவம் அதை சுதந்தரித்துக் கொள்வது. And the next experience is to inherit that. மோசேக்கு அந்த கானானை காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, அதிலே கால் வைக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. Moses had the chance of seeing the land of Canaan, but he did not have the chance or privilege of stepping into that. தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வது. To see the kingdom of heaven, to enter into the kingdom of God and to inherit the kingdom of God. நமக்காக ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சிங்காசனம் நமக்கென்று உறுதிப்பட வேண்டுமானால் நீதியினால் மாத்திரமே அந்த சிங்காசனம் உறுதிப்படுத்தப்பட முடியும். If the throne which has been erected for us is to be established, it can be done only through righteousness.
எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நீதினா என்னன்னு தெரியும். All the Christians know what is meant by this righteousness. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When you turn to Matthew's Gospel 3rd chapter 15th verse, யோவான் ஸ்நானகனை தேடி இயேசு கடந்து போகிறார். Jesus went in search of John the Baptist. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். And he had preached, repent ye for the kingdom of God is at hand. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவனை தேடி வந்தார்கள். Thousands of people went in search of him. அவன் சொன்னது என்ன? What did he say? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொன்னான். He was telling, repent ye for the kingdom of God is at hand. அதுக்கு அடையாளமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு புதிய உபதேசத்தை அறிமுகப்படுத்தினான். And as a sign to that, he introduced a new doctrine saying that you take baptism. பரலோகம் என்று சொன்ன உடனே அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. When the people heard about heaven, immediately they had a longing in them. யூதேயா, எருசலேம், பல தேசத்தார் ஓடி ஓடி வந்தார்கள். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க வந்து விட்டார்கள். The people of many places, Judea, Jerusalem, everyone came to take baptism. ஒரு சிலர் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். Some people confessed their sins. ஒரு சிலர் பாவங்களை அறிக்கையிடாமலே அவனிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படியாக முண்டி அடித்துக் கொண்டு வந்தார்கள். Some people without confessing sins, they came forward to take baptism. இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படியும்படியாக வருகிறார். At that time Jesus also came forward to obey this doctrine. இப்பொழுது அவன் சொல்கிறான், நீர் ஞானஸ்நானம் என்னிடத்தில் பெறக்கூடாது, நான் உம்மிடத்தில் பெற வேண்டும் என்று சொன்னான். Now John told Jesus, I have need to be baptized of thee, but why you come unto me? அப்பொழுது இயேசு சொன்னார், At that time Jesus said, இப்பொழுது இடங்கொடு, இப்படியே எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. Suffer it to be so now, for thus it becometh us to fulfill all righteousness. யாராக இருந்தாலும் மனித பிறவியாக இருந்தால் சிலுவையை நோக்கி பார்க்கிறவன் அடுத்த பகுதியிலே அவன் இந்த ஜலஸ்நானத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். Whomsoever it may be, if he is born as a human, after looking upon the cross and getting repentance, he had to take this step. இந்த நீதியை நிறைவேற்றாத பட்சத்திலே அவனுக்குள்ளே ஜலத்தின் பிறப்பு நடைபெறாது. Without taking this step, the birth through water will not take place in him. இல்லாவிட்டால் மறு ஜென்மம் அவனுக்குள்ளே நடைபெறாது. Or regeneration will not happen in him. இந்த ரீஜெனரேஷன் உடனே நீங்க இந்த உலகத்துல பூனையா பிறந்து மனுஷனா பிறந்து இப்படி ஒண்ணா பிறவி மாறி மாறி பிறந்துகிட்டு இருப்பான்னு நீங்க நினைக்க கூடாது. You should not immediately think that regeneration means reincarnation in the form of dog or a cat or different animals. பூனை அடிக்காத, நீ அடுத்த பிறவியில பூனை ஆயிருவேன்னு சொல்லுவா. If don't beat the cat, next generation you will become a cat. அப்ப உன்னை கொத்த வர்ற பாம்பை நீ அடிக்காத, அடுத்த பிறவியில நீ பாம்பா மாறி விடுவாயா? If you then if the snake that comes to bite you, if you do not if you try to beat it, will you become snake in the next birth? கிறிஸ்தவம் அழகாக சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது அது ஒரு பிறத்தல், அடுத்து மனம் திரும்பின பின்பு ஞானஸ்நானம் எடுக்கிறது அடுத்த ஒரு பிறவி, சரியான ஒரு அபிஷேகம் பெற்று தேவாவினால் நிரப்பப்படும் பொழுது அது அடுத்த ஜென்மம், இப்படி வரிசையாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And in Christianity the scripture says clearly, when you repent there is a birth, then you take baptism, it is different birth, a different life. When you are filled with the Holy Ghost, it is the third generation, third birth. தவறான விதங்களிலே 7 ஜென்மம் என்று மற்ற மார்க்கத்தார் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு பிறவியாக எடுத்துக்கொண்டே வருவான். And in wrong meaning, the other people of other religions say the person will take birth 7 times in different forms. இத ஒரு சிலர் தொழிலாக மாற்றி கடந்த பிறவியில நீ எப்படி இருந்தா என்று நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் சொல்லி அது ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார். Some people have made it their profession, telling you that I will tell you what you were in your previous birth. மனுஷனுக்கு ஆசை, கடந்த பிறவியில நம்ம மாடா இருந்தோமா மனுஷனா இருந்தோமான்னு கண்டுபிடிக்கணும். And man has the desire, we should find out whether in the previous birth I was a man or an oxen. வாழ்க்கையில தோற்று போனவன் சொல்லுவான், அடுத்த பிறவியில நான் உனக்கு மனைவியாக வர வேண்டும், புருஷனாய் வர வேண்டும். And a person who had failed in this life will say, in next generation, next birth I should be your husband or wife. முதல் பிறப்பு புருஷ சித்தத்தினாலாவது மனுஷ சித்தத்தினாலாவது சுய சித்தத்தினாலாவது பிறக்கிற இந்த மானிட பிறப்பு. The first birth is a human birth which is born by the will of man, by the will of the flesh and will of the self will. யோவான் 1:12 இது இருக்கிறது என்று நினைக்கிறேன். I think it is mentioned in John 1:12. அடுத்ததாக இரண்டாவது பிறப்பு மனம் திரும்புதல். Second birth is யோவான் 3:3. John 3:3. மூன்றாவது பிறப்பு யோவான் 3:5 சொல்லப்பட்ட ஜலம். அடுத்த பிறப்பு ஆவியின் பிறப்பு. The third and fourth births are mentioned in John 3:5. ஐந்தாவது பிறப்பு சபையிலே வந்து பிறக்கிறது, இணைகிறது. The fifth birth is joining the church.
நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். You should understand clearly. கலாத்தியர்ல சொல்லி இருக்கிறது மேலான எருசலேமோ நம்ம எல்லாருக்கும் தாயானவள். In Galatians it is mentioned the heavenly Jerusalem is the mother unto us all. 4 பிறப்புக்கு பிறகு 5வது பிறப்பு சரியான சபையில வந்து இணையறானே அது ஒரு ஜென்மம். After these 4 births a man should join the proper church. It is another birth. 6வது 1 யோவான்ல சொல்லப்பட்டதான சபைக்குள்ள வந்த பின்பும் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தன்னை காக்குறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஒரு உண்மையான கிறிஸ்தவ மெய் வாழ்வு. 6th birth is even after coming into the church a man born of God will not commit sin. The wicked one cannot touch him, but he keepeth himself pure. 7வது ஜென்மம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, ஊழியர்களுக்கு மட்டும், சீயோனில் பிறந்தவர்கள். The 7th birth is not attained by all. It is only for the servants of God being born in Zion. இதுதான் ஜென்மங்கிறது. This is called the birth. ஒவ்வொரு அனுபவங்களை நாம் கடந்து போவது. We have to cross each and every experience. இதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது தவறான காரியங்களுக்கு உங்களை உட்படுத்திக் கொள்ள கூடாது. Leaving this you should not indulge in wrong doings. இந்த ஞானசானத்தை தீத்து 3:5 பவுல் பேசும் பொழுது மறு ஜென்ம முழுக்கு என்று அங்கே சுட்டிக்காட்டுகிறார். In Titus 3:5 we read Apostle Paul writing about the baptism as being regeneration through water. இன்றைக்கு ஞானசானம் என்பது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. Today the baptism is the fulfillment of the righteousness of God. எப்ப நீ ஞானசானம் எடுக்கறியோ அப்பொழுது பரலோகத்திலே உன்னுடைய சிங்காசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது. When you take baptism your throne is established in heaven. நீங்கள் அதை சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand this clearly. சரியான இடத்துல ஞானசானம் எடுக்க வேண்டும். You should take baptism in the proper place. சரியான விதத்தில் எடுக்க வேண்டும். You should take it in the proper manner. சரியான ஆட்கள் கையிலே எடுக்க வேண்டும். You should take it in the hands of the proper people. நீங்கள் அதை சரியான நான் வரிசையாக உங்களுக்கு கோர்வையாக சொல்லிக் கொண்டே வருகிறேன். I will tell it one by one to you. இந்த ஞானசானத்தை நீ எடுக்காத பட்சத்திலே தேவனுக்கு உகந்தவன் அல்ல. If you do not take the baptism you are not acceptable to God. அப்போஸ்தலர் 10:35 பார்க்கும் பொழுது When you read Acts of Apostles 10:35 நீதியை செய்கிறவன் தேவனுக்கு உகந்தவன் என்று சொல்லி இருக்கிறது. there it is written the one who fulfills righteousness is worthy of God. எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். And it is written but in every nation he that feareth him and worketh righteousness is accepted with God. எப்பொழுது ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக மாறுகிறோம். When we take baptism we become acceptable to God. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதினுடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார். That's why Jesus said seek ye the kingdom of God and his righteousness first. சரியான நீதியை சரியான ஞானஸ்நானத்தை தேடி அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். You have to seek the proper righteousness, proper baptism and receive it. முதலாவது மனம் திரும்புதல் ஒரு பார்வை பெற வேண்டும். அதுக்கு பின்புதான் நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். First you have to get the repentance, eyesight back, then only you should take baptism. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் A Christian means இல்லாவிட்டால் அவன் ஒரு மனம் திரும்பினவன் என்று சொன்னால் or if there be a repentant person அவன் நிச்சயமாக அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். surely he has to take that baptism. மனம் திரும்பினால் நீ ஞானஸ்நானம் உடனே எடுக்க வேண்டும். If he had repented you should take the baptism immediately. அடுத்து ஞானஸ்நானம் பெற்றால் தான் உன் பாவங்கள் போக நீ கழுவப்பட முடியும். Only when you take baptism you can be washed away from all your sins. நீ ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது விசுவாசம் உள்ளவனாகி எடுத்தால் உனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். When you take baptism if you believe and take the baptism you will have a salvation. மார்க் 16:16 என்ன சொல்லுகிறது? What does Mark 16:16 say? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். The one who believeth and taketh baptism shall be saved. விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு தப்பான். He that doesn't believe shall not escape condemnation. ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்திலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary for a child of God to take a proper baptism. அது ஒரு கட்டளை. It is a command. மத்தேயு 28:19 பார்க்கும் பொழுது When you read Matthew 28:19 நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி you go and make all the nations disciples, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், baptizing them in the name of the Father, the Son and the Holy Ghost, நான் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், and preach them, teach them so that they may keep all that I have taught you. சரியான ஞானஸ்நானம் நீ எடுத்தால் வானம் திறக்கப்படும். If you take a proper baptism the heaven will be open. சரியான ஒரு அறிக்கையோடு சரியான மனம் திரும்புதலோடு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். You have to take the baptism with proper confession, with proper repentance. எந்த மனம் திரும்புதல் இல்லாம நேரா வந்து சபையில ஞானஸ்நானம் எடுத்தா அவப்படிப்பட்ட கூட்டத்தாரை பார்த்து யோவான் ஸ்நானன் சொல்றார் விரியன் பாம்பு குட்டிகளே. And when a person takes takes baptism in a different church without proper repentance, unto them John the Baptist says, oh sons of the vipers. ஞானஸ்நானம் எடுக்க வர்றவங்களை பார்த்து அவர் சொல்ற வார்த்தை
அறிக்கை இல்ல, மனம் திரும்புதல் இல்ல, தெய்வீகம் இல்ல, ஏதோ பரலோகம் போணுங்கிற ஒரு சின்ன அறிவு. அதுக்காக ஞானஸ்நானத்தை ஒரு சடங்காச்சாரம் போல எடுத்தால் கொடுத்தால் அவர்களுக்கு பெயர் விரியன் பாம்பு குட்டிகள். A person who doesn't confess, there is no proper repentance, there is no proper light or clearance about baptism. Such person taking a baptism or giving that baptism, they are the vipers. விரியன் பாம்பு குட்டிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா என்ன ஆகும்? What will happen if we baptize the viper? கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய கட்டுவிரியனா மாறி நிக்கும். Then it will become a bigger viper. பாம்பின் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமா இருக்கும்னு ஏசாயாவுல வாசிக்கிறோம். In Isaiah we read that the fruit of a snake will be a fiery சரியான serpent. ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். We should take a proper baptism. இன்னைக்கு சபைகளிலே தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். In this day in the church they give baptism by sprinkling of water. அதுக்கு பைபிள்ல ஆதாரம் இல்லை. There is no support in the scriptures சில about இடங்களிலே that. குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். In some places they give baptism to the children. அதுக்கும் வேதத்திலே ஆதாரம் இல்லை. There is no support verse in the scriptures. அதை நாம் சரியான விதத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary for us to understand it clearly. கான்ஸ்டன்டைன் என்கிற பேரரசன் தன்னுடைய அரசாட்சியிலே கிறிஸ்தவத்தை தன்னுடைய தேச மதமாக மாற்றினான். In his rule, Constantine the emperor made Christianity his national religion. அவனுக்கு ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகம் போக முடியும் என்கிற சத்தியம் அவனுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. The truth was told unto him, only if you take baptism he can go to heaven. எப்படி தெளிப்பு வந்துச்சு, எப்படி குழந்தை ஞானஸ்நானம் வந்துச்சுன்னு சொல்றேன். I tell you how the sprinkling came, how the baptizing of the children came. பைபிளிலே இல்லாம ஒன்னு எப்படி புதுசா முளைச்சதுன்னு நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand how which is a thing which is not finding place in scriptures came into being. ஞானஸ்நானம் எடுக்காட்டா பரலோகம் போக முடியாது. Without taking baptism he cannot go to heaven. அது ஆழமாக ஆணித்தரமாக பதிந்து விட்ட ஒரு சத்தியம். And it was a truth which has been etched out clearly. அவனுக்கு ஒரு குழந்தை இருந்தது. He had a child. அந்த பிள்ளை திடீரென்று மரிக்கும் தருவாயை தொட்டு விட்டது. Suddenly the child had fallen sick and reached the point of death. அவனுக்கு பயம் வந்துருச்சு. And he was afraid. அப்ப நம்ம பிள்ளை பரலோகம் போகுமா போகாதா? Will my child go to heaven or not? இப்ப அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம். Now there is a great struggle in his mind. ஆண்டவனால என் பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னா. Therefore he asked the child to be baptized. எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கிறது? How to give the child a baptism? அவன் ஒரு பேரரசன். He was an emperor. அவன்ட்ட போய் இந்த பாஸ்டர் எதிர்த்து நின்னு பேச முடியாது. And this pastor cannot resist his words. கமிட்டில ஒரே குழப்பமாக இருந்தது. There was a problem in the committee. எப்படி இப்ப ஞானஸ்நானம் கொடுக்கிறது? How to give baptism? பிள்ளை செத்து போகுது, தண்ணில முக்கிட்டு செத்துருச்சுன்னா கொன்னுடுவான். அவ்வளவு பாஸ்டர் செய்யும். If the child is immersed in water and dies, the person will be killed. ஆனா அவன் தனக்கு தன்னுடைய பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், ஏன்னா சாவ போது பரலோகம் போகணும்னு அவன் ஆசைப்படுறான். But he insists that the child should be baptized, that it is about to die, it should go to heaven. அன்றைக்கு உபதேசத்தை சத்தியத்தை ஸ்தாபிக்க அங்க இருந்த போதகர்களுக்கு முதுகெலும்பு இல்ல. And the preacher there was not having the backbone to establish the truth. அப்ப எப்படி தண்ணில மூழ்கடிக்கிறது? How to immerse this child in the water? Baptizo, அதாவது மூழ்குதல் என்ற அர்த்தம். தண்ணில குழந்தையை சாக போற குழந்தையை முக்கிட்டா போய்டும், அவன் கொன்றுவான். என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க எல்லாம் ஒரு புதிய முயற்சி எடுத்து, சரி பிதா சுதன் பரிசுத்தாவில தெளிச்சு விட்டுருவோம், இதோட நம்மளும் தப்பிடலாம், குழந்தையும் தப்பிடும், ராஜாவும் விட்டுருவான். Baptizo means immersion. If the child about to die is immersed in water, it will die, we will also be killed. Therefore, let us sprinkle the water in the name of the Father, Son and the Holy Ghost. Then the child will escape, we will escape, the king will also be satisfied. இப்ப தெளிப்பு ஞானஸ்நானமும் உள்ள வந்துருச்சு, குழந்தை ஞானஸ்நானமும் உள்ள நுழைஞ்சிருச்சு. By sprinkling the baptism, the procedure of giving baptism has come in, and giving the baptism to the children has come. ராஜாவும் திருப்தி அடைஞ்சிட்டாரு, பாஸ்டர்ஸும் தப்பிட்டாங்க. And the pastors escaped, the king was satisfied. ஆனா ஒரு துருபதேசம் கிறிஸ்தவ உலகிலே தலை தூக்க ஆரம்பித்தது. But this false doctrine has lifted his head in the Christianity. இதுதான் இந்த தெளிப்பு, இந்த குழந்தை, இதனுடைய சத்தியம். That is the truth behind the baptism of children and giving baptism by sprinkling of water. இன்னும் ஒரு சிலர் இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறார்கள். Some people give baptism in the name of Jesus. அதுக்கு சில வசனங்கள் வேதத்தில் ஆதாரத்தை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். And they have some supporting verses from scriptures. ஆனால் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போகும்பொழுது சொன்ன வார்த்தை என்னன்னா அத புரிய மாட்டேங்கிறது. But if you ask them what did Jesus say when he ascended to heaven, they are not ready to accept it. மத்தேயு 28:19 அழகாக சொல்கிறார். அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிற டைம் வரும்போது சொல்றாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள். When he was about to ascend to heaven,
he says in 28:19 of Matthew, he baptized the people in the name of the Father, Son and the Holy Spirit. அது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது நீ நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை. It is not a tradition to be followed, it is a commandment you have to fulfill. அது நீ நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டளை. It is a command, it is a duty you have to perform. நீ அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நீதி. It is a righteousness you have to undergo. ஞானஸ்நானம் வேண்டாம் என்று சொன்னால் நீ தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விடுகிறாய். If you say I will not take baptism, you are rejecting the counsel of God. இயேசுவாக இருந்தாலும் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தார். Even if he was Jesus, Jesus obeyed this truth. பவுலாக இருந்தாலும் அதுக்கு கீழ்ப்படிந்தார். And even he was Paul, he obeyed this truth. எத்தியோப்பியா மந்திரியா இருந்தாலும் அவனும் கீழ்ப்படிந்தான். The minister from Ethiopia, he also obeyed. நான் தர்மபுரியிலே ஊழியம் செய்த பொழுது While I was ministering Dharmapuri, ஒரு வாலிபனை கேட்டேன், அவன் வேறு ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்தான். I asked a young man, he was attending a different church. நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறியா என்று கேட்டேன். I asked him, have you taken baptism? நான் எடுக்கலன்னு சொன்னான். And he said, I have not taken. எதுக்காக எடுக்கலன்னு கேட்டேன். And I asked him, why you have not taken? நான் எல்லா சர்ச்சிலும் போய் அந்த பாஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு இன்னும் தெளிவே கிடைக்கல, யாருமே சரியில்லைன்றான். And he was telling me, I went in each and every church, I was watching the pastors, I was not finding anybody good, that's why I have not taken baptism உங்க so அம்மா far. அப்பா அந்த சபையில போயிட்டு இருக்காங்க, நீங்க இத்தனை வருஷம் போயிட்டு இருக்கற அந்த சபையிலாவது எடுன்னு சொன்னேன். I told him, your parents are going, you are going through the church for so many years, why don't you take baptism there? அவன் ஒரு ஏஜி சர்ச் மெம்பர் அவன். He was a member in AG church. நான் சொன்னேன், நீ அங்கேயாவது எடு, உருப்படியா எடு, எங்கேயாவது ஒரு இடத்துல கிளியர் ஆகு, உன் லைஃப் செட்டில் ஆகட்டும்னு சொன்னேன். Let your life be settled, at least you go and take baptism there. இல்ல அந்த பாஸ்டர் சரியில்லைன்றான். No, that pastor is not proper, he said. நான் சொன்னேன், தம்பி நீ ஒன்னு செய். Then I told him, you do one thing then. இப்ப மாடர்ன் வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இப்படிப்பட்ட क्वेश्चन வருது, யார் யோக்கியன்ங்கற ஒரு क्वेश्चन வந்துருச்சு. Now in these days the question has risen, who is the proper person, who is good one? இயேசு என்ன பண்ணா தெரியுமா? You know what did Jesus do? பரலோக ராஜ்யத்துல மிகவும் சிறியவனாகிய யோவான் ஸ்நானன் கையில ஞானஸ்நானம் எடுத்துட்டு அவர் பரிசுத்தவனா மாறிட்டாரு. He took baptism in the hand of John the Baptist, who is counted as the least in heaven. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன்ல யோவானை போல பெரியவன் அல்ல, ஆனா பரலோக ராஜ்யத்துல அவன் தான் சிறியவன் என்று சொல்லி இருக்கு. அவன் கையில தன்னை தாழ்த்தி எடுத்துட்டாரு. It is written, there is no one who is greater of all the people born of women, but he will be the least in heaven. The Lord Jesus took baptism in his hand and became அவர் perfect. இந்த உலகத்திலே பரிசுத்தவானாய் ஜீவித்து எல்லா வானங்களுக்கு மேலாக எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். நீ அப்படி மாறு. He lived as a saint and he ascended to heaven above all heavens. You also take such baptism and become such person. உனக்கே இப்படி ஞானோதயம் உதயமாயிருச்சு. Why you have got this? why இல்ல, உனக்கே இப்படிப்பட்ட ஞானங்கள்லாம் உதயமாகி விட்டது. You yourself have got this wisdom. இனி வர்ற சந்ததிக்கு இதை விட பயங்கரமான ஞானோதயம் எல்லாம் வரும். The coming generation will have better understanding than this. அவன் ஒரு பரிசுத்தவானை தேடுவான். நீ அதனால முதலாவது ஞானஸ்நானம் எடுத்துரு. யாரும் குற்றச்சாட்டப்பட முடியாத ஒரு பரிசுத்தவானா நீ வாழ்ந்து காட்டு. அந்த இதே क्वेश्चन உள்ளவன்லாம் உன்னைய தேடி இந்த பூமியில வரட்டும்னு போய்ட்டான். Therefore, when the new generation comes, before that you take baptism, live a saintly life which nobody can blame, and when the generation seeks such a man, you be that man, but he went away. சத்தியத்துக்கு கீழ்ப்படிய சொன்னா 72 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. When you are asked to obey the truth, you should not ask 72 questions. கடைக்கு போறதுக்கு யார்ட்டயும் பெர்மிட் கேக்குறது இல்ல. You are not asking permission to go to the shop. ஊருக்கு பெறப்பட்டு போறதுக்கு அம்மா பாட்டெல்லாம் சொல்ல மாட்டான். When they are going away to another place, they will not inform their parents. வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு மனைவிட்ட பெர்மிஷன் கேக்குறது இல்ல. Going out of the house, they are not asking permission from wife. ஞானஸ்நானம் எடுக்கணும்னா உடனே நான் எல்லாத்தையும் கேட்டு வரேன்னு சொல்லுவான். But when you are asked to take baptism, you will ask the counsel from each and everyone. இப்பதான் அவன் அம்மா அப்பாவுக்கு, புருஷன் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கிறது போல காட்டுவான். Now only he will show as though he is giving much respect and honor to the parents, to the relatives and the children. இயேசு சொன்னார், இப்பொழுது இடங்கொடு, இந்த நீதியை நான் இப்பொழுது நிறைவேற்ற வேண்டியது அவசியம். And Jesus said, suffer it to be so now, it is for me necessary to fulfill this righteousness. சரியான ஞானஸ்நானம் என்பது மூழ்கி எடுக்கிற ஒரு அனுபவம். Proper baptism is to be taken by immersion. மத்தேயு 3:13-16 இந்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது இயேசு கரைபுரண்டு ஓடுகிற யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்றார். அவர் இறங்கினார், கரை ஏறினார். In Matthew's Gospel 3rd chapter 13th and 16th verses you can read, Jesus went into the river of Jordan which overflowed its
banks and he took baptism and came upon the shore. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38 39 வசனங்களிலே பார்க்கும் பொழுது When you turn to Acts of Apostles 8 chapter 38 and 39, எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்நானம் பெறும்படியாக அவனும் பிலிப்பும் தண்ணீரில் இறங்கினார்கள். ஞானஸ்நானம் கொடுத்த பின்பு எத்தியோப்பிய மந்திரி தண்ணீரை விட்டு கரை ஏறினான் என்று தெளிவாக அழகாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. there it is pointed out clearly, the Ethiopian minister and Philip the evangelist went out into the water. He was baptized, the minister was baptized, then the minister came out of water. யோவான் 3:23 பார்க்கும் பொழுது When you see John 3:23, சாலிம் ஊருக்கு அருகான ஐனோன் என்ற இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால் யோவான் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தான். John was giving baptism in Ainon, which was near unto Salem, because there was much water. அப்படினா இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from பிதா this? குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே எடுக்கணும். You have to take in the name of the Father, Son and the Holy Spirit. விசுவாசம் உள்ள வயது வந்த பின்பு நாம் எடுக்க வேண்டும். After getting to the age of believing, you should take மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். You have to take baptism by immersion. அடுத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர் கையில நாம் எடுக்க வேண்டும். Then you should take baptism in the hand of the people anointed with the Holy Spirit. யோவான் சானனுடைய கையிலே இயேசு எடுத்ததுக்கு காரணம் அவன் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டான். அங்கே எலிசபெத் மரியாள் போய் வாழ்த்தின பொழுது எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள பிள்ளை பரிசுத்தாவிலே துள்ளிற்று. And the reason for Jesus to take baptism in hand of the John the Baptist is that when he was still in the womb of his mother, he was filled with the Holy Ghost. When Mary went and greeted Elizabeth, the mother of John, the child in her womb jumped with being filled with the Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சரியான ஞானஸ்நானம் மறுபடி பிறத்த அனுபவத்தை கொண்டு வருகிறது. The proper baptism will bring the proper experience of being born again. மனம் திரும்பும் பொழுதே பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். When we repent, we should get the forgiveness of sin. ஆரம்ப காலங்களிலேயே இரண்டாவது ஞானஸ்நானம் கொடுத்திருக்காங்க. In the beginning times itself, they gave the second baptism. நீங்க இந்த சத்தியத்தை கேட்கும்போது When you hear this truth, உங்களுக்கு வசனங்கள்ல ஒரு வெளிச்சம் கிடைத்தால், if you have the light from the word of God, நீங்கள் ஏற்கனவே எடுத்த ஞானஸ்நானம் தவறோ இல்லாவிட்டால் முறை தவறினதோ இல்ல நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் மறுபடி ஞானஸ்நானம் எடுப்பது தவறு அல்ல. when you realize that baptism taken by you is erroneous and improper, it is not wrong to take baptism again. இன்னைக்கு अनेகர் பலவிதங்களிலே அருமையான விதத்துல பிரசங்கம் பண்றாங்க. ஞானஸ்நானத்துல அவர்கள் தவறு செய்து விடுகிறார்கள். Today many people preach wonderfully in many ways, but in the matter of baptism they err. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது In Acts of Apostles 19th chapter, அங்கே பவுல் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். there Apostle Paul was preaching. அவர் கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவியை பெற்றீர்களா அப்படின்னு ஒரு क्वेश्चन எழுப்பினார். And there he raised a question, have you been baptized when you believed? அவங்க உடனே சொன்னாங்க, பரிசுத்தாவியை பற்றி நாங்க கேள்விப்பட்டதே இல்லன்ட்டாங்க. And they said, we have not heard so much about the Holy Ghost. அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது. There is nothing like Holy Ghost. நாங்க கேள்விப்படலனா. We have not heard. உடனே பவுல் கேட்டார், நீங்க என்ன ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. Immediately Apostle Paul asked them, what kind of baptism you have taken? அப்ப அவங்க சொன்னாங்க, யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானத்தை நாங்க வாங்கி இருக்கிறோம். We have taken the baptism given by John. நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். You should understand this clearly. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். The baptism given by John the Baptist was the baptism unto repentance. அப்பொழுது இயேசு அடிக்கப்படவில்லை, மரிக்கவில்லை, ஜீவனை கொடுக்கவில்லை, சிலுவையின் மூலமாக ரட்சிப்பு அருளப்படவில்லை. At the time Jesus was not smitten, he was not crucified, he had not died, and the salvation was not given through the death of Jesus. அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். It is the baptism for repentance. ஆனால் இயேசு மரித்த பின்புதான் பாவ மன்னிப்பு கிடைக்க ஆரம்பித்தது. After the death of Jesus only the repentance was obtained. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது You அவசியம். should understand that clearly. உடனே அவருக்கு அந்த இடத்துல யோவான் ஸ்நானன் கையில அந்த ஞானஸ்நானம் எடுத்தவங்க அவ்வளவு பேருக்கும் மறுபடி பவுல் ஞானஸ்நானம் கொடுத்தார். Immediately all the people who have received earlier the John's baptism, Apostle Paul baptized them again. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When you read 18th chapter 25th verse of ஒரு the Acts of வல்லமையான Apostles, பிரசங்கி, ஒரு போதகன் அப்போலோவை குறித்து நாம் பார்க்கிறோம். we read about a wonderful preacher called Apollos. வேத மார்க்கத்தை அதிகமாக திட்டமாய் போதிப்பான். And he was much instructed in the word of God. வேதாகமத்தில் வல்லவன். He was skillful in the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதிலே சாதுரியவான். And he was much skilled in preaching the word of God. ஆவியிலே அனல் உள்ளவன். He was fervent in the spirit. ஆனா யோவான் ஸ்நானம் கிடைத்த ஞானஸ்நானம் மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அடுத்த ஞானஸ்நானம் என்னன்னு தெரியல. But he knew only about the John's baptism. He did not know about the next baptism. அப்ப அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? அந்த பாஸ்டர் என்ன அது சொல்றாரோ அதை தான் அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். Whatever the pastor was preaching, the people in the church were following.
மறுபடி அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். Once again, the apostle Paul gave baptism to those people. நீங்கள் ஏதாவது வசனத்துக்கு புறம்பான அனுபவத்திலே இல்லாவிட்டால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நல்ல ஒரு தெளிவான அறிவு பெறாமல் எடுத்திருந்தால், உங்களுக்கு அதுல திருப்தி இல்லாதிருந்தால், இந்த அப்போஸ்தல ஐக்கியத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுப்பது நலமாக இருக்கும். If you had taken an erroneous baptism according to your understanding, or if you are not satisfied with the baptism you have taken in the light of the word of God, then it would be better to take baptism in the hand of the apostles. ஒரே ஞானஸ்நானம் சொல்லி இருக்கு, அதனால நான் குழந்தைகள் எடுத்த ஒரே ஸ்நானத்துல தான் நிப்பேன் அப்படினு சொல்லக்கூடாது. You should not say it is mentioned in the scriptures there is only one baptism, therefore I have taken a baptism when I was a child, it is enough for me. 1 கொரிந்தியர் 15 நீங்க பாத்தீங்கன்னா, in 1 Corinthians 15 chapter if you read, அம்மா செத்து போயிட்டாங்க ஞானஸ்நானம் எடுக்கலன்னு சொல்லி பிள்ளை போய் அவனுக்காக ஞானஸ்நானம் எடுத்தானா. and the people, when the mother has not taken baptism and died, the child goes and take baptism for her. உள்ள அந்த போதகம் சரியான விதத்துல புரிந்து கொள்ளாம தாறுமாற பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Without understanding the proper truth, they were preaching in a haphazard way. மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுத்தா முடியுமா? Can anybody take baptism for the dead people? பாவம் செய்த ஆத்துமாவே சாகும். Only the soul that sinneth shall die. அவன் ஆத்துமாவுக்கு அவனவன் தான் உத்தரவாதி. Everyone is responsible for his own soul. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள் பிரிந்து போய் புரொட்டஸ்டன்ட்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன? What is the reason for the church the Protestant become Protestant churches? இன்னைக்கு நம்ம சொல்றோமே இயேசுவின் இரத்தத்தினால கிடைக்கிறதான அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோமே, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிறோமே, அதை ஆரம்ப காலங்கள்ல காணிக்கையாக மாற்றினார்கள். We pray and receive, believe on Jesus and receive the forgiveness of sin through the death of Jesus. In those days they made it into offerings and gifts. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பைபிள் சம்பந்தப்பட்டதுன்னு நினைச்சிராதீங்க. ஹிஸ்டரியில நீங்க BA ஹிஸ்டரி படிச்சீங்கனாலே இந்த சப்ஜெக்ட் வருது உள்ள. And you should understand this clearly. It is not we are preaching from the Bible. You can if you study BA history, this is one of the subject. ஒருத்தன் பாவம் செஞ்சு செத்துட்டான்னா, எதிர்பாராம செத்துட்டான்னா, if a man is a sinner and dies unexpectedly, அவங்க பிள்ளைங்க போய் பாவ மன்னிப்பாகிய சீட்டை பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா உடனே அந்த ஆத்மா உத்தரிக்கும் தலத்திலிருந்து ஜம்ப் பண்ணி பரலோகத்துக்கு போயிடும்னு சொல்லுவான். If the children go and purchase that indulgences in the church, then they say from purgatory the soul will jump into heaven. நீங்க அப்படியே இந்த நான் சொன்ன இந்த வார்த்தை அப்படியே சொல்லுவாங்க, இந்த காணிக்கை சத்தம் டம்முன்னு கேட்ட உடனே அந்த ஆத்மா அங்க இருந்து ஜம்ப் பண்ணிருமா. Once the money drops with a sound in the offering box, the soul will jump from purgatory to heaven. ஒன்னும் ஜம்ப் பண்ணாது. Nothing will jump. அது நேரா ஜம்ப் பண்ணதே பாதாளத்துக்கு தான். It will jump straight to hell only. அதுக்கு பிறகு அங்க வரணும்னா பெரிய பிளவு இருக்குன்னு ஆபிரகாம் சொல்லிட்டாரு. And if he has to come out, there is a big separation, a gap, as told by Abraham. இயேசு மரிச்ச பிறகு இந்த கேப் இல்ல, அது வானத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசமாகவே மாற்றி கொண்டு மேல கொண்டு போயிட்டாரு. After Jesus died and rose up again, he took that paradise to heaven so that we can never reach the other side. இதத்தான் மார்ட்டின் லூத்தர் கேட்டாரு, இது எப்படிப்பா, அம்மா செத்து போன பிறகு அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு சீட்டு பணத்தை கொடுத்து வாங்கினா எப்படி அந்த ஆத்மா மேல போகும், இது தவறாச்சேன்னு சொன்னாரு. துரத்தி விட்டாங்க. அடுத்த சபை உதயமானது. And Martin Luther questioned this, if they purchase the indulgence, the soul of the mother will reach unto heaven. It is wrong. When he raised the question, he was sent out, he excommunicated from the சரியான church. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய இரத்தத்தினால உள்ள மீட்பை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஞானஸ்நானத்தோடு மனம் திரும்புதலோடு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உனக்கு கிடைக்கிறது. When you take proper baptism along with forgiveness of sin, you get a redemption from the sin. வாழ்க்கை மாறாத ஞானஸ்நானம் பிரயோஜனம் இல்லை. A baptism which doesn't change your life is of no use. நீ யோர்தான்ல இறங்கினா உனக்கு விடுதலை கிடைச்சிருக்கணும். If you had got down into Jordan, you should have been made clean. நாகமான் போய் யோர்தானிலே முழுகினான், அவனுடைய குஷ்டரோகம் நீங்கினது. Naaman dipped into the river Jordan and he got the leprosy clean. சரியான ஞானஸ்நானம் நீ எடுத்தால் உன் வாழ்வில் பாவ குஷ்டரோகம் உன்னை விட்டு நீங்கும். If you take proper baptism, the leprosy of sin will be removed from your life. சரியான ஞானஸ்நானத்திலே நீங்கள் பயிற்சி வித்துக்கு பாருங்கள். You try to practice the proper baptism. சரியான ஞானஸ்நானம் எடுத்தால் உனக்கு சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். If you take the proper baptism, you will get healing, you will get deliverance, you will have peace and you will live a peaceful life. எபிரேயர் 6:2 பார்க்கும் பொழுது, when you read 6:2 of Hebrews, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what is mentioned there? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். The doctrine concerning the baptism. அப்ப ஞானஸ்நானம் மட்டுமல்ல, அதுக்கு பிறகு சில ஸ்நானங்கள் இருக்கு. That
means there is not only a baptism, there is another baptism after that. அப்படினா என்ன? What is that? மத்தேயு 3:11 பார்க்கும் பொழுது, When you read Matthew 3:11, அங்கே யோவான் என்ன சொல்லுகிறார்? what does John say there? நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தேன். I gave you baptism by water. எனக்கு பின் வருகிறவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். The one who cometh after me will give you baptism in fire, in the spirit of God. லூக்கா 12:50 நாம் பார்க்கும் பொழுது, When you read 12:50 of the Luke, இயேசு என்ன சொல்லுகிறார்? what does Jesus say? நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. There is a baptism which I have to அது take. முடியும் அளவு நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். Till then I am being oppressed. முதலாவது ஜலத்திலே ஞானஸ்நானம். First, a baptism in water. இரண்டாவது பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம். Second is a baptism of the Holy Spirit. மூன்றாவது அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. Third is to receive the fiery anointing. நான்காவது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டு அவன் பூரணத்தை அடைய வேண்டும். Fourthly, every Christian should suffer for Christ and reach perfection. இக்கால பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. The sufferings of this season are not comparable to the glory to come. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். If you suffer with him, you will reign with him. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் நித்திய கனமகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். And the sufferings of this season will bring the eternal weight of glory. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று இயேசு சொன்னார். And Jesus said, if anyone wants to follow after me, let him take his cross first and follow me. ஞானசானம் எடுத்தா மட்டும் போதாது, அடுத்து பரிசுத்த ஆவி பெறணும். பரிசுத்த ஆவி பெற்றால் மட்டும் போதாது, அடுத்து அக்கினியிலே ஞானசானம் எடுக்க வேண்டும். அதற்கு மட்டும் போதாது, கிறிஸ்துவின் நிமித்தம் நீ பாடுபட்டால் அதற்குரிய மகிமையை நீ பெற்றுக்கொள்வாய். You have to take baptism, that is not sufficient. You have to be baptized with the Holy Spirit, that is not sufficient. You should be baptized with fire, that is not sufficient. You should suffer for Christ, then you will reach unto perfection. ஞானஸ்நானம் என்பது பாவ வாழ்வின் முடிவு. The baptism is the end to a sinful life. இதை ரோமர் 6 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, In the Epistle Romans 6 chapter if you read, ஞானஸ்நானத்தை 3 விதத்துக்கு அடையாளமாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. the Bible points out the baptism as a shadow unto three things. ஒன்று அடக்க ஆராதனை. One is a funeral service. இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்துட்டான்னா உலக பிரகாரமா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு பாஸ்டர் அடக்க ஆராதனை நடத்துறார், அதுதான் ஞானஸ்நானம். If a child of God takes baptism today, that means the child of God is dead to the world and the pastor is conducting the funeral service for him. சாகாத யாரையாவது அடக்கம் பண்ணுவாங்களா? Will anybody bury who is not dead? அது பெரிய குற்றம். It is a great offense. உயிரோடு இருக்கிறவனை அடக்கம் பண்ண முடியாது. A person who is alive cannot be buried. பாவத்துக்கு மரித்தவனுக்கு ஒரு அடக்க ஆராதனை, அதுதான் ஞானஸ்நானம்னு பைபிள் சொல்லுது. And the Bible says the funeral service conducted to a man who is dead to sin is that baptism. அதோட பழைய மனுஷன் செத்தான், புதிய மனுஷன் வர்றான். ஆபிராம் ஆபிரகாமாய் மாறுகிறான், சாராய் சாராளாக மாறுகிறாள், சவுல் பவுலாக மாறுகிறான், சீமோன் பேதுருவாக மாறுகிறான். வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி ஞானஸ்நானத்துக்கு உண்டு. The old man dies and a new man is regenerated, and Abraham becomes Abraham, Sarai becomes Sarah, and Saul becomes Paul, Simon becomes Peter. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the whole name of the Lord. சீமோன் என்று சொன்னால் நாணல். Simon means a reed. அவன் இப்படி ஆடிட்டே இருப்பான். It will bend to the wind. நீ அவரோடு கூட இருந்தாயே, இல்லையே நான் இல்லையே, உடனே மாத்திடுவான். You were with him and immediately he will deny, no, I was not with him. 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் ஆகிட்டே இருப்பான். காத்து இப்படி அடிச்சா இப்படி ஆடுவான், தண்ணி இப்படி போனா இப்படி வளைவான். 10 minutes once he will change his stand. If the wind is blowing this way, he will bend like that. When the water is flowing this way, he will bend like that. அதனால இயேசு அவனை கேபா, பேதுருவாக, பாறையாக, உறுதி உள்ள ஒரு கல்லாக மாற்றும்படியாக அவன் பேரை மாத்தினாரு. Therefore the Lord changed his name to Keba, meaning a rock, so that his life may be established. பேரை மாத்தின பிறகும் இவன் லைஃபை மாத்தல. Even after the name was changed, he did not change his life. திரும்பவும் இயேசுவை தெரியாதுன்னு சபித்தான், சத்தியம் பண்ணினான், அவன் மறுதலித்து போனான். Once again he said, I don't know, he cursed Jesus, he swore at Jesus and he denied Jesus. பேதுரு, கேபா, பாறை என்றெல்லாம் பேர் வச்ச அதே இயேசு யோவான் 21ல யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்று பழைய ரெக்கார்டுக்கு திரும்பி வந்து விட்டார். And Jesus who had named him as Peter, Keba, now Jesus came back in John's Gospel 21st verse back to Simon son of Jonas. அதுவரைக்கும் பேதுருவே இது உனக்கு உலக மாம்சம் வெளிப்படுத்தவில்லை, பிதாவே வெளிப்படுத்தினார் என்று சொன்ன இயேசு இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு மறுதலித்து போன பேதுருவை பார்த்து சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பழைய பேருக்கு வந்துட்டார். So far இப்ப வந்தார்னா இப்ப நம்மள பாதி வரை பழைய பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். Jesus he
was addressing Peter, him as Peter only, not the flesh and blood has revealed that to you, only God in heaven has revealed that to you. But when he had denied Jesus and backslidden, when Jesus rose up again, he called him as Simon, back to the old name. If Jesus comes here, many of us will be called with our old name. சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். You should understand this truth. பெயர் மாற்றம் முக்கியமல்ல, வாழ்க்கை மாற வேண்டும். The name change is not important, your life should change. உன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு அடக்க ஆராதனை தான் ஞான ஸ்நானம். Baptism is a funeral conducted for your sinful life. தண்ணிக்குள்ள முக்குன உடனே நீ இல்ல, நீ அடக்கம் பண்ணப்பட்டு விட்டாய். When you are immersed in water, that means you are buried. பழைய மனுஷன் மரித்து விடுகிறான். The old man dies. நீ சிலுவையில் அறையப்படுகிறாய், சிலுவையிலே மரிக்கிறாய், உன்னை அடக்கம் பண்ணி விடுகிறார்கள். நீ வெளியே வரும்பொழுது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு வெளியே வருகிறாய். அபிஷேகம் பெற்ற ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. When you are baptized, you are crucified, you die and you are buried. Then when you come out, you are coming in the form of a new man in the true faith and holiness. ஞானஸ்நானம் என்பது பாவத்துக்கு அடக்க ஆராதனை. And the baptism is the funeral service for sin. பழைய மனிதனுக்கு ஒரு அடக்க ஆராதனை. It is a funeral service for the old man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Corinthians 10 chapter 2nd verse. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமுத்திரத்தின் வழியாக வந்ததை ஆவியானவர் பவுல் மூலமாக ஞானஸ்நானத்துக்கு ஒப்புமையாக பேசினார். The children of Israel crossed through the Red Sea in the midst of water, and the Spirit of God compares it to the baptism unto Paul. அவர்கள் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்ற ஒரு சத்தியம் சொல்லப்படுகிறது. There the truth is told by Moses, they were baptized in between the water under the cloud. அப்படினா இதுல உள்ள ஞானஸ்நான சத்தியம் இதுல எப்படி ஒப்புமையாக மாறுகிறது? How can this truth of baptism is compared here? முன்னால செங்கடல், there's a Red Sea before them, பின்னாலே பார்வோனுடைய சேனை, behind the army of Pharaoh. எகிப்து வேண்டாம்னு அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க. They have left Egypt, they have come out. இனிமேல் நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் என்று புறப்பட்டு விடுகிறார்கள். They have come out that we will not be any more slaves. அது மனம் திரும்புதலை காண்பிக்கிறது. It shows repentance. மனம் திரும்பின பின்பு இந்த பாவத்தினுடைய போராட்டங்கள், எண்ணங்கள், சிந்தைகள் இவைகளிலே போராடுகிறது. After repentance, the power of sin will strive in the heart and the mind. இப்போ செங்கடலை இரண்டாக கர்த்தர் பிளக்கிறார். Now the Lord is dividing the Red Sea into ஒரு புதிய வழி உண்டாகிறது. A new way is made. தேவனுடைய ஜனங்கள் அதை கடந்து விட்டார்கள். People of God has crossed it. இப்பொழுது பார்வோனுடைய சேனை உள்ளே வருகிறது. Now the Pharaoh's army enters. செங்கடல் மூடி விடுகிறது. The Red Sea closes up. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய் என்று சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நீ காண்கிற பாவத்தின் வல்லமை ஞானஸ்நானத்தோடு அழிக்கப்பட வேண்டும். அதுதான் சத்தியம். The word that was spoken on that day, the Egyptian which you see today, you cannot see hereafter. In the same way, the power of sin which you see now by baptism, it should be utterly destroyed. நிர்பந்தமான மனுஷன் நான் என்று ஒரு மனிதன் கதறினான். A man cried, oh what a wretched man I am. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்கு முன்பாக பரிதபித்து விட்டார்கள். And the people of Israel were dismayed before the Red Sea. ஆனால் இந்த செங்கடலை கடக்க வைத்து பார்வோனுடைய சேனைகளை மூழ்கடித்தார். But the Lord made them cross the Red Sea and made the Pharaoh's army drown in that. நீ ஞானஸ்நானத்திலே தண்ணீரிலே மூழ்கும் பொழுதே உன்னை பின்பற்றி வந்த ஜென்ம சுபாவம், உன்னை பின்பற்றி வந்த கர்ம பாவம், உன்னை பிறப்பிலே வந்ததான தோல்விகள் எல்லாமே அங்கே சமாதி கட்டப்படுகிறது. When you take baptism, all your inborn nature, sinful nature and the sinful deeds and all your failures are made an end, they are buried there. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 1 Corinthians 4th chapter if you read 20-21ஆம் வசனத்திலே இந்த ஞானஸ்நானத்தை இன்னொரு விதத்திலும் பேதுரு பேசுகிறார். 20th and 21st verses are there. Apostle Peter is speaking there. என்ன பேசுகிறார்? What does he say? அந்த நோவா பேழைக்குள்ளே கடந்து வந்ததை, அந்த பேழைக்குள்ளே புகுந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டதை ஞானஸ்நானத்துக்கு ஒப்புமையாக பேதுரு பேசுகிறார். How the family of Noah were preserved in the ark of God, Apostle Peter is comparing it to baptism. ஒரு தேவனுடைய பிள்ளை சபைக்குள்ளே வந்துவிட வேண்டும். A child of God should come within the church. சரியான ஞானஸ்நானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, சரியான ஞானஸ்நானம் எடுக்கும்போது சரியான பேழைக்குள்ளும் நீ வந்தால் உன் வாழ்வு மகிமையாய் மாறும். Not only taking the proper baptism, when you take baptism, if you come to the proper ark of God, your life will be preserved. நீங்க சரியான விதத்தில் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். You should understand this truth clearly. நோவா மனைவி, 3 பையன்கள், 3 மருமகள்கள், அநேக ஜீவன்கள் அந்த பேழைக்குள் பிரவேசித்தது. Noah, his wife, his 3 sons and 3 daughters-in-law and many living creatures, animals enter into that ark. சரியான ஞானஸ்நானம் எடுக்கும்போதே சரியான பேழைக்குள்ள நீங்கள் வந்துவிட வேண்டும். When you take a proper baptism, you should come within the
proper ark. சரியான பேழைக்குள்ள வராத பட்சத்திலே அந்த வாழ்வு சரியான விதத்திலே சோபிக்கப்பட முடியாது, இல்லாவிட்டால் உலக அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட முடியாது. If you have not come within the proper ark, then your life cannot be preserved, your life cannot be shining like light. மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே யோவான் இந்த ஞானஸ்நானத்தை பற்றி பேசும் பொழுது And John, while speaking about this baptism, மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே பேசும் பொழுது in Matthew's 3rd chapter, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லுகிறார். who had showed you the way to escape the wrath to come? சரியான ஞானஸ்நானம் எடுத்து சரியான பேழைக்குள்ள நீ வந்துவிட்டால் ஒரு பெரிய நியாய தீர்ப்பிலிருந்து நீ தப்புவிக்கப்படுகிறாய். When you take a proper baptism and come within the proper ark, you are escaping the great condemnation, the wrath of God to come. சரியான ஞானஸ்நானம் எடுங்க. You take proper baptism. பாவத்தை அறிக்கையிடுங்க. Confess your sins. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்க. Put on Christ. தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடுங்க. Confess that God is righteous. எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடாதிருங்க. And whatever be the circumstances, do not reject the counsel of God. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. You receive the assurance of forgiveness of sin. ஞானஸ்நானம் எடுத்த உடனே நீ எங்கேயாவது போய் எங்கேயோ சேர்ந்துட கூடாது. ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைக்கு அவர்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். After taking baptism, you should not go somewhere and join somewhere. On that day, around 3000 people were baptized. On that day, they joined the church. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் இந்த சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிவாயாக. At least on this day that had been given unto you, obey this truth. அந்த மீன் செதில் விழ வேண்டும், நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். The fish scales should fall, you should take baptism. தாமதியாமல் நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். Without delay, you have to take baptism. நீ ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரே சரீரமாய் மாறுகிறாய். When you take baptism, you become one body. 1 கொரிந்தியர் 12:13 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned in 1 Corinthians 12:13. அவருடைய ஒரே சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். We are baptized into his one body. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the whole name of the Lord. இன்றைக்கு எத்தனை பேர் சரியான ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறீர்கள்? Today how many of you have taken proper baptism? அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள். If it is so, you are blessed. சரியான ஞானஸ்நானம் எடுத்து சரியான பேழைக்குள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? How many of you have taken proper baptism are found within the proper அப்படியானால் ark? உங்களுடைய சிங்காசனம் சரியான விதத்திலே உறுதிப்படுத்தப்படுகிறது. If so, then your throne is established in the proper way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the whole name of the Lord. பாவ வாழ்க்கையை களைந்து விட்டு Putting away the sinful life, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று getting the confidence of the forgiveness of பரிசுத்த sin, வாழ்க்கையை வாஞ்சித்து desiring a holy life, பரலோகத்தின் நிச்சயத்தோடு ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும் பொழுது அடுத்த ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது. when you come out having the confidence about the heavenly life, another life begins. ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு ஜென்மம், அடுத்து பரிசுத்த ஆவி பெறுவது அடுத்த ஜென்மம், அடுத்த பிறத்தல். Taking baptism is a birth, and being anointed or baptized with the Holy Spirit, it is another birth at all. அதனால தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு சிலரை பார்த்து வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொன்னார். And that's why unto Jesus it was told, the kingdom of God is in you. தேவனுடைய ராஜ்யம் அது எப்படிப்பட்டது? What kind of a kingdom is the kingdom நீதியும் of God? சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. It is joy, peace and joy. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Romans 14:17 it is mentioned. தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. The kingdom of God is righteousness, peace and joy of the Holy Ghost. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the whole name of the Lord. எப்போ நம்முடைய ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ சிங்காசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது. When we take baptism, the throne is established. பரிசுத்த ஆவி பெறும்போது ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் உனக்குள்ளே வந்து ஸ்தாபிக்கப்படுகிறது. When you receive the Holy Spirit, the throne of the Lamb is established in you. உனக்குள்ள இருக்கிற சிங்காசனத்துல ஆட்டுக்குட்டியானவர் வந்து உட்கார்ந்து விடும். In the throne in you, the Lamb himself comes and sits there. நன்றாக நீங்கள் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். You should understand this clearly. ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவியும் ரெண்டும் சேம் சப்ஜெக்ட் தான். The baptism and the Holy Spirit are connected, interconnected. ஜலத்தினால் பிறப்பது, ஆவியினால் பிறப்பது. Being born of the water and born of the Spirit. ஞானஸ்நானம் மட்டும் எடுத்தா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவி பெற்றால் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். Just by taking baptism you cannot enter into the kingdom of God. You have to receive the Holy Spirit also, then only you can enter there. ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் பொழுது அவன் விசுவாசியாக மாறுகிறான். When he takes baptism and puts on Christ, he becomes a believer. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள சரீரமாகிய சபையிலே நீ ஒரு அங்கத்தினன். When you take baptism, you become a member in the church which is the body of Christ. பரிசுத்த
பரிசுத்தாவி பெறும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே நீ ஒரு அங்கத்தினராக மாறுகிறாய். When you receive the Holy Spirit, you become a member in kingdom of heaven. உன்னுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலே எழுதப்படுகிறது. Your name is written in the Lamb's book of life. ஒவ்வொரு ஸ்டெப் வரும் பொழுது உன்னுடைய பெயர் ஒவ்வொரு விதமான விதத்திலே எழுதப்பட்டு வருகிறது. When you come to each and every step, your name is written in different ways in heaven. சரியான பரிசுத்தாவி வரும் பொழுது ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் உனக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது. When the Holy Spirit comes in you properly, the throne of the Lamb is established in you. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது When you turn to book of Revelation 22nd chapter first அங்கே ஒரு verse, சிங்காசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. there a throne is mentioned. அது ஒரு பரலோகத்தின் அனுபவம். It is the experience of heaven. அதை நாம் இந்த பூமியிலேயே நாம் அனுபவத்திலே கொண்டு வர முடியும். We can bring it to experience in this earth itself. பளிங்கு போன்ற தெளிவான ஜீவத்தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். And he showed me a pure river of water of life, clear as crystal, proceeding out of the throne of God and of the Lamb. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு எப்ப பரிசுத்தாவி பெறுறோமோ அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை ஆளுகை செய்கிறார். When you take baptism and receive the baptism of the Holy Spirit, then the Holy Spirit, the Lamb comes in us and rules our life. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆளுகை செய்கிறார். The Holy Spirit comes in us and rules our life. திருத்துவத்திலே மூன்றாவது நபர் நமக்குள்ள இருந்து பூரண ஆளுகையை செயல்படுத்துகிறார். The third person of the Trinity comes in our life and rules our life. உங்களில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? How many of you have received the Holy Spirit? அப்போஸ்தலர் 19:2 ஒரு கேள்வி இருக்கிறது. In Acts 19:2, a question is raised. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? Have you received the Holy Ghost when you became believers? அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? விசுவாசி ஆனா ஒருத்தன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். If there be a believer, he should have received the Holy Spirit. இன்னைக்கு பரிசுத்த ஆவி இல்லன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. Today there is a group saying there is no Holy Spirit. ஒரு சில பரிசுத்த ஆவி இருக்கு ஆனா இப்படி எல்லாம் கத்த வேண்டியது இல்லன்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கிறது. There is another group who say there is Holy Spirit but no need to shout like this. ஒண்ணுமே இல்லாம நான் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன் அதனால பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். Another group say I have taken baptism therefore I have received the gift of the Holy Spirit. நான் ஒரு இலங்கையில இருந்து வந்த ஒரு சகோதரனை சந்தித்தேன். I met a brother who came from Sri Lanka. அவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். I was speaking with him. அவர் நம்முடைய கூட்டங்களுக்கு அதிகமாக போனவர். He had attended many of our meetings. இப்ப தமிழ்நாட்டுல ஊழியம் செய்கிறார். Now he is ministering in Tamil Nadu. எப்படி ஊழியம் செய்றீங்க நான் கேட்டுட்டே வந்தேன். And I asked him how you are ministering here. அவர் சொன்னார் நான் பரிசுத்த ஆவி இல்லன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். And he said I am preaching that there is no Holy Spirit. நான் சொன்ன பெண்டிகாஸ்ட் மீட்டிங்லாம் போயிருக்கேன்னு சொல்றீங்க இப்படி எப்படி உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடிஞ்சது? And I asked him you have attended Pentecostal meetings how can you preach like that? பைபிள்ல எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கு. Bible tells clearly. எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கு. How clearly it is saying. எவ்வளவு பேர் பரிசுத்த ஆவி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. So many people are getting filled in the Holy Spirit. அப்ப அவர் சொன்னார் எங்க அம்மா எல்லாம் பரிசுத்த ஆவி பெற்றிருக்காங்க. And he said my mother has received Holy Spirit. அப்ப நீங்க ஏன் இல்லன்னு எப்படி பிரசங்கம் பண்ணேன்? Then why you are preaching that there is no Holy Spirit? நான் வருஷ கணக்கா ஜெபிச்சு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல. எனக்கு கிடைக்கலங்கறனால இல்ல என்று சொல்லிவிட்டேன். I years together prayed but I did not receive therefore I started preaching there is no Holy Spirit. இவங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. There is a group following after him. அந்த ஜனம் எங்க போய் சேர போதோ கர்த்தருக்கு தான் தெரியும். God only knows where that group of people will reach. இப்படி கிடைக்கல நான் ஜெபிச்சேன் அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் போகுது. இந்த ஜனங்கள் பாவம் இந்த செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி ஒண்ணுமே தெரியாம அப்படியே தலையை குனிஞ்சு பின்னால போயிட்டே இருக்கான். There are people who claim that because they did not receive the Holy Spirit they say there is no Holy Spirit and the group of people like sheep are following such people. சென்னையில நான் ஒரு ஸ்லாட்டர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். I have visited office of சென்னையில ஸ்லாட்டர் ஆபீஸ் slaughter house in Chennai. ஆடு வெட்டுற இடத்துக்கு போயிருந்தேன். I have went to the slaughter house. லாரியில இருந்து இந்த செம்மறியாட்டெல்லாம் இறக்கி வர்றான். And from the lorry the sheep were brought down. இந்த வெள்ளாடுகளை பிடிச்சா ஒண்ணும் கண்ட்ரோல் இல்ல எல்லாம் ஓடுது தப்பி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுது. The person was not able to control the goats. ஆனா இந்த செம்மறி ஆடு அப்படி இல்ல. But the sheep are not like that. ஒரு ஆடை பிடிச்சு இழுத்துட்டு வர்றான். இது அவ்வளவு தலையை குனிஞ்சிட்டு அது வாட்டுக்கு வெட்டுற இடத்துக்கு வந்து நின்னுக்குது. He just pulls one sheep. All other sheep are following the first one. அவன் இந்த நாலு காலையும் ஒரு பின்னல் மாதிரி ஒரு மடிச்சு போடுறான். அப்படி கிடக்குது வெட்டுறாங்க அது கத்துது ஜீவனை கொடுக்குது அடுத்தது ரெடியா நிக்குது. அதுக்கு ஒண்ணுமே புரியல. இதே மாதிரி தான் பாதி விசுவாசி எங்கெல்லாமோ போய் மாட்டிட்டு இருக்கான். The four legs are bound and then it is taken to the slaughter place and slaughtered there. The other lamb the sheep sees that but it doesn't understand. In the same way many people are following such false doctrines. பரிசுத்த ஆவினா என்னன்னு பைபிள் அழகா சொல்லுது. The Bible clearly beautifully says what is Holy Spirit. பரிசுத்த ஆவி பெறும்போது அவன் எப்படி மாறுவான்னு சொல்லி இருக்கு. It is told how a man will be changed when he receives the Holy Spirit. அது எப்படிலாம் அனுபவங்கள் எப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் பைபிள்ல ரொம்ப கிளியரா இருக்கு. What are the experiences
experiences, what are the signs, all are mentioned clear in the ஏசாயா scriptures. 28:11 பார்க்கும் பொழுது When you read Isaiah 28:11, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார், அதுதான் இளைப்பாறுதல். with the stammering lips the Lord will speak unto these people, that is the filling of the Holy Spirit. அப்போஸ்தலர் 2:33 என்ன சொல்லி இருக்கிறது? In Acts of Apostles 2nd chapter 33 காண்கிறதும் verse, கேட்கிறதுமான பரிசுத்தாவின்னு சொல்லி இருக்கு. there's the Holy Spirit which you see and hear. பரிசுத்தாவி பெற்றதை பார்க்கலாம், பரிசுத்தாவி பெற்றதை கேட்கலாம். You can see a person receiving the Holy Spirit, you can hear the person being filled ஏன்னா with the Holy அந்நிய Spirit. பாஷை பேசுவான், அதை கேட்க முடியும். Because he will be speaking in tongues, you can hear that. ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வரும் பொழுது அவனால் தாங்க முடியாமல் அவனுடைய சரீரம் அசையும், அதை பார்க்க முடியும். You can see his body being shaken when the supernatural power comes into him. இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வந்த சீசர்களுக்கு இப்ப சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்தாவி பெறுவரை நீங்கள் எருசலேமை விட்டு புறப்படாதீர்கள், எந்த ஊழியமும் செய்யாதிருங்கள். And Jesus told his disciples, tarry in Jerusalem till the promise of the Father is fulfilled in you. Till then you do not do any other ministry. எப்பொழுதெல்லாம் பரிசுத்தாவி இறங்கினாரோ அப்பொழுதெல்லாம் ஜனங்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். Wherever the Holy Spirit came down, there the people spoke in tongues. அப்போஸ்தலர் 2:4 நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேகம் இறங்கின பொழுது, ஆவியானவர் இறங்கின பொழுது அவர்கள் வெவ்வேறு பாஷையிலே பேசினார்கள். And in Acts of Apostles 2nd chapter 4th verse, when the Holy Spirit came down, when the anointing came down, they spoke with utterances given by the Spirit. அப்போஸ்தலர் 10:44-45 கொர்நேலியுவின் வீட்டில் ஆவியானவர் இறங்கின பொழுது பல பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். In Acts of Apostles 10 chapter 44-45, you can read, when the people were receiving the Holy Spirit, they spoke in different tongues. எபேசு சபையிலே பவுல் பிரசங்கம் பண்ணின பொழுது, அவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். When Apostle Paul preached in the church in Ephesus, they obeyed and took baptism, and Apostle Paul placed his hand upon their head. Immediately they were filled in the Holy Spirit and spoke in tongues. பரிசுத்தாவி வரும் பொழுது ஒரு மாம்ச சரீரம் மறுரூபம் அடையக்கூடிய ஒரு சக்திக்கு மாறுகிறது. And when the Holy Spirit comes, their body of flesh is getting the experience of being transfigured. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பழைய மனுஷன் போய் புதிய மனுஷன் நமக்குள்ளே உருவாக்கப்படுகிறார். The old man departs and the new man is established. அதனால தான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. That's why it is written, we have put on Christ. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Christ means the anointed. சரியான ஒரு பரிசுத்தாவியை நாம் பெறும் பொழுது திருத்துவத்திலே மூன்றாவது பகுதியானவர் நமக்குள்ளே ஆளுகை செய்கிறார். When you receive the Holy Spirit properly, the third personality of the Trinity will come and rule over our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சரியான ஒரு அபிஷேகத்தை நாம் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். In these days we have to receive the proper anointing. இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். This is the time of the Holy Spirit. இந்த ஆவியானவர் தான் சபையை பூர்ணப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளவர். The Holy Spirit has the power to perfect the church. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே அந்த சிங்காசனத்தை பார்த்தோமே. In the book of Revelation 22nd chapter we read about the throne. ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு வந்தது. அது ஆவியானவரை காண்பிக்கிறது. From the throne of the Lamb, the river of living water came down. That shows the Holy Spirit. பளிங்கு கோப்பான ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு வருகிறது. It was the water of life, pure like crystal. It is நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்படுகிறோம். And we are quenched of our thirst by the one Spirit. இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும் பொழுது, when the Holy Spirit comes in us, நமக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகிறது. there is a new life made in us. நீங்க வீட்ல போய் படித்துக் கொள்ளுங்க. 7 அனுபவம் அந்த நதி புறப்பட்டு வர்ற இடங்கள்ல நடக்கும். 7 experiences you can read at home where the river flows. It will have 7 experiences. ஒரு ஜீவன் உண்டாகும், ஜீவ விருட்சம் உண்டாகும். There will be a new life, a tree of life. கனிதரும் அனுபவம் உண்டாகும். Experience of giving forth the fruit. மூன்றாவது ஆரோக்கியம் உண்டாகும். Thirdly, healing. நான்காவது சாபமே இராது. Fourthly, there will not be any more curse. ஐந்தாவது அந்த சிங்காசனம் அந்த ஆளுகை உனக்குள் இருக்கும். Fifthly, the throne, the rule will be there. ஆறாவது நெற்றியிலே தேவனுடைய நாமம் உனக்குள்ளே உண்டாகும். Sixthly, the name of God will be upon your forehead. அதாவது பரிசுத்தாவின் மூலமாக சிந்தையிலே கூட நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். Through the Holy Spirit you can get victory in your mind, in your ஏழாவது thoughts. தேவனே உனக்குள் பிரகாசிப்பார், ராக்காலமே இராது. Seventhly, the God himself will shine in you. There will be no darkness or night. சரியான ஒரு அபிஷேகம் வரும் பொழுது உனக்கு மரணம் இல்ல, ஜீவன் உண்டாகும். When the proper anointing comes in you, there will be no more death. You will have life. அபிஷேகத்தில் நிரம்பி பாருங்க, உங்களுக்குள்ள பரிபூர்ண ஜீவன் ஆளுகை செய்யும். When you get filled in the Spirit, then a new life will rule over you. அபிஷேகத்தில் நிரம்பி பாருங்க, நீங்கள் கனிதரக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். Be filled in the Spirit, then you will be fruitful. அபிஷேகத்தில் நிரம்பி பாருங்க, உங்களுக்கு சுகம் உண்டாகும். You be filled in the Spirit, then you will have healing. பரிசுத்த ஆவி பெற்றவன் மேல சாபம் ஆளுகை செய்யாது. For the people who are anointed with the
the Holy Spirit, the curse cannot rule over them. எந்த வல்லமையும் உன் மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆவியானவரே உன்னை கண்ட்ரோல் பண்ணுவார். No other power can control you, only the Spirit of God will control you. உன் இருதயத்திலே சிந்தையிலே கூட நீ ஜெயமுள்ளவனாய் மாறுவாய். Even in your mind, in your thoughts, you will be victorious. இருளே உன் வாழ்வில் இல்ல, தேவனே உனக்குள் இருந்து பிரகாசிப்பார். There is no more darkness, night in your life. God himself will shine from you. உங்களில் எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire such an anointing? இன்னைக்கு அநேகருக்கு பரிசுத்த ஆவியின் உண்மையான தன்மை கிடைக்கவில்லை. Today many people have not received the true experience of anointing. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். You should be filled with the Holy Spirit and power. பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் இருந்தது. In the Old Testament period there was an anointing. அந்த அபிஷேகம்ங்கிறது தைலத்தை தூக்கி தலையில ஊத்திடுவாங்க. That anointing comes by pouring of ointment. சில இடங்களிலே கர்த்தருடைய ஆவி டைரக்டாக இறங்கி ஒரு குறிக்கப்பட்ட செயலை செய்துவிட்டு அவனை விட்டு விலகி விடுவார். In some places the Spirit of God will come directly on the person, perform a particular work, then depart from him. அபிஷேக தைலம் என்னன்னா எண்ணெயை தூக்கி தலையில ஊத்தி அபிஷேகம் பண்ணிடுவாங்க. The ointment of anointing, they will pour oil and anoint that person. ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணினார். He had anointed me with the oil of joy. பரிசுத்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணினார். He had anointed me with the oil of holiness. ஆசாரியனுடைய தலையிலே அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் வைக்கப்பட்டது. On the head of the priest the anointing oil was poured as a பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவி என்று அவர் செயல்பட ஆரம்பித்தார். In the church the Holy Spirit பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவி என்று அவர் அழைக்கப்பட்டார். In the Old Testament period he was called as the Spirit of God. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே திருத்துவத்தில் மூன்றாவது பகுதி நேரடியாக நம்மேல் இறங்கி ஆளுகை செய்கிறார். But in New Testament period the third personality of Trinity comes in us and directly rule over us. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனத்தை பார்க்கும் பொழுது In Acts of Apostles 10 chapter 30 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். There we read Lord Jesus Nazareth was anointed with Spirit of God and power. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பழைய ஏற்பாட்டிலே இறங்கினதான அந்த அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு குறிக்கப்பட்ட கிரியைகளுக்காக அனுப்பப்பட்டது. In the Old Testament period the anointing or the Spirit of God came upon each and every person for a particular work. ஆனா புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. But in the New Testament it's not so. எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி தருகிறார். For everyone he is giving his Spirit. எல்லா காரியங்களுக்கும் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். And for everything the Holy Spirit will work from them. மோசே மேல யோசுவா மேல கர்த்தருடைய ஆவி இறங்கி இருந்தது. On Moses, on Joshua the Spirit of God had come down. அவங்களுக்கு ஜனத்தை நடத்துறதுக்காக அது கொடுக்கப்பட்டது. In order to lead the people the Spirit of God was given. எலியா மேல எலிசா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். And Elijah and Elisha the Spirit of God was there. ஊழியம் செய்ய முடியாக அவர்களுக்கு அது அருளப்பட்டிருந்தது. It was given unto them to perform a particular ministry. யோசேப்புக்கு அபிஷேகம் இருந்தது. Joseph had that anointing. அது அவனை சிங்காசனத்துக்கு வழி நடத்தினது. That led him to the throne. அமாசாய் ஒரு ஆள் மேல அபிஷேகம் இருந்தது. அவன் டைம் கிடைக்கும்போது தீர்க்கதரிசனம் சொல்லுவான். There was a person called Amasai, when he received that Spirit of God he will prophesy. பெசலேயேல் மேல கர்த்தருடைய ஆவி இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை மட்டும் கட்டினா அதுக்கு பிறகு அபிஷேகம் அவனுக்குள்ள வேலை செஞ்சதா சொல்ல முடியாது. The Spirit of God was upon Bezalel, he built the tabernacle of God. Thereafter it is not mentioned the Spirit of God worked in him. ஒத்னியேல் மேல் கர்த்தருடைய ஆவி இருந்தது. அவன் நியாயாதிபதியாக செயல்பட்டான். The Spirit of God came upon Othniel and he became a judge. கிதியோன் மேல் அபிஷேகம் இறங்கினது, யுத்தம் மட்டும் செய்தான். Upon Gideon the Spirit of God came, he fought the war. இப்படி ஒவ்வொருத்தர் மேலயா ஒரு 10-20 பேர் மேல தான் பைபிள்ல கர்த்தருடைய ஆவி இறங்கினது. பைபிள் முழு பைபிள் ஓல்ட் டெஸ்டமென்ட் பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் கூட கிடையாது. If you see the whole of Old Testament it will be not more than 20 who have received such anointing. ரகசியங்களை வெளிப்படுத்த, to reveal secrets, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்த, to conduct the battles of the Lord, ஜனத்தை ரட்சிக்க, to save the people of God, கர்த்தருடைய நாமத்திலே பராக்கிரமம் செய்ய, to do mighty deeds in the name of the Lord, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள, not to receive blessing. இப்படி ஒவ்வொரு பர்பஸ்க்காக தான் அபிஷேகம் கிடைத்தது. With such specific purposes that anointing came down. அது அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இல்ல, ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் அதன் மூலமாக செயல்படுத்தி முடித்தார். That did not make a change in the life of that person, but the Lord performed his work through that person. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல பிரியமானவர்களே. But beloved, in the New Testament it is not பரிசுத்த ஆவி so. வரும் பொழுது, when the Holy Spirit comes in you, நீங்கள் பலனடைந்து பரிசுத்த ஆவி பெற்ற எல்லாரும் பலனடைந்து சாட்சிகளாய் மாறுகிறார்கள். all the people receiving the Holy Spirit will receive the power and become witnesses. எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவ ஆவி உனக்குள்ளே வந்து விடுகிறது. The Spirit of God which filleth all in all comes in you. கர்த்தருக்கு சித்தமானால் நான் பரிசுத்த ஆவியினுடைய செயல்களை நாளைக்கு சொல்லுகிறேன். If it be God's will, tomorrow I will tell you the working of the Holy Spirit. ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்திலே பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். A child of God should receive the Holy Spirit, anointing of the Holy Spirit in the proper way. பல அனுபவங்கள் இருக்கிறது.
There are many experiences. பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கு, வல்லமையின் அபிஷேகம் இருக்கிறது. There is an anointing of the Holy Spirit, there is the anointing of power. ஆவியானவர் அசைவாடுதல் இருக்கிறது, ஆவியானவர் பலமாய் இறங்குகிறது இருக்கிறது. There is a moving of the Spirit, there is the mighty coming down of the Spirit. அபிஷேகம் வரும் பொழுது ஒரு மனுஷன் லைஃபே சேஞ்ச் ஆயிடும். When the anointing comes, the life of a man is completely changed. எழுத்தின்படி சவுலின் தலையிலே அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. Literally the anointing oil was poured upon the head of Saul. ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு போகும்போது அவனுக்கு வேற இருதயம் உண்டாயிற்று. When he went to a particular place, he had a different heart. அதை எடுத்து தாண்டி கொஞ்ச தூரம் போனவனே வேற மனுஷனாவே மாறிட்டான். When he went further, he became a new man, different man. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல நம்ம இத பார்க்க முடியும். First book of Samuel 10th chapter we can read about ஒரு எழுத்தின் பிரகாரமான அபிஷேக தைலம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதனை இவ்விதமாய் மாற்றுமானால் திருத்துவத்திலே 3வது பகுதியாகிய தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவனை எவ்வளவு மகிமையாக மறுரூபப்படுத்துவார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். If a literal anointing changes a man's life in such a way, literally, how much more glorious will be the change. The Trinity, third personality of the Trinity comes and dwells in a man. 1 சாமுவேல் 10:6ல பார்க்கும் பொழுது நீ வேறே மனிதனாய் மாறுவாய். In 10:6 of the first book of Samuel, it is mentioned, you shall become a 1 சாமுவேல் 10:9ல பார்த்தால் அவனுக்கு வேறே இருதயத்தையே கொடுத்து விட்டார். In 10:9 he was given a different heart. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from ஒரு this? அபிஷேக தைலம் எழுத்தின் பிரகாரமாக செய்யப்பட்ட அபிஷேக தைலம் வேறே மனிதனாக வேறே இருதயத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியுமானால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறும்? If the oil of anointing which was made humanly is able to give a different man, make him a different man and give him a new heart, how much more the Holy Spirit given by the Spirit of God comes? இங்க இருக்கிற ஜனங்களை கேளுங்க, பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு எவ்வளவு மாற்றங்கள். You can see, ask the people here, after getting the Holy Spirit, how many changes? பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. இது உண்மை, சத்தியம். Yes, it is the truth. The psalmist says, I was like a beast. I was a fool not knowing the thing. இடம் கொடுத்த பொழுது But நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையாய் என்னை மாற்றுகிறீர். taking me unto glory. சங்கீதம் 73 நாம் பார்க்கும் பொழுது In 73rd Psalm 22 24ல நாம் இதை பார்க்க முடியும். 22nd and 24th verses we can read about this. காரியம் அறியாத மூடன், I was a fool. நான் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். I was like a beast before thee. ஆனா கர்த்தர் இன்னைக்கு எப்படி மாற்றி விட்டார் பாருங்க. But see how the Lord had changed you. The life of Saul was so cruel. The Lord had changed his life completely. ஆவியை நீங்க சரியான விதத்துல உங்களுக்குள்ள அனுமதிக்கும் பொழுது வாழ்க்கையவே அப்படி புரட்டிரும். முழு வாழ்க்கையும் அப்படியே புரட்டப்பட்டு விடும். And the whole life will be turned upside down. எவ்வளவு குறைவு இருந்தாலும் அபிஷேகம் இறங்கும் பொழுது அவன் நிறைவுள்ளவனாய் மாறுவான். Whatever be the lack or wanting found in him, when the anointing comes in him, he will have the fullness. எவ்வளவு தீமையாக அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தாலும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது எல்லாம் நன்மையாய் மாறும். When even though his life may be going through much evil, when he permits the Spirit of God, everything will turn into good. கண்களுக்கு முன்பாக தோல்வியா இருக்கும், ஆவியானவர் வரும் பொழுது அது ஜெயமாய் மாறிடும். Before your eyes it may appear as a failure, but when the Holy Spirit comes in you, it will become a victory. நமக்கு முன்பாகவே விழுந்து கிடப்பான், ஆனா ஆவியானவர் உள்ள வரும் பொழுது எழும்பிடுவான். You will be fallen before our eyes, but when the Spirit of God comes in him, he will stand upright. நாமே நம்ம வேற பார்க்கிறோம் தடுமாறிட்டாங்கன்னு, ஆனா அவங்களை கர்த்தர் நிலைநிறுத்துகிறார். We have seen many people who stumble, but the Lord is establishing them. புழுதியிலே கிடந்தவனை மகிமையான சிங்காசனத்துக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி ஆவியானவருக்கு உண்டு. The Spirit of God has the power to take a man who is in the dust and make him reach under the throne. எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே கொண்டு போன பொழுது எத்தனையோ எலும்புகள் அங்கே உலர்ந்து கிடந்தது. ஆவியானவர் இறங்கின பொழுது அது ஜீவ தேவனுடைய சேனையாய் மாறிற்று. In the valley of bones there were so many dry bones, but when the Spirit of God came down, they became a mighty army. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to receive this experience today? மனம் திரும்பினால் நீ ஞானஸ்நானம் பெறுவாயாக. If you repent, you take baptism. ஞானஸ்நானம் பெற்ற பின்பு காலம் தாழ்த்த வேண்டாம். சரியா சொல்ல போனா ஞானஸ்நான தொட்டிலிருந்து வெளியே வரும்போதே அபிஷேகம் வரணும். After taking baptism, you should not delay. Properly, when you take baptism and come out, you should be filled with the Holy Spirit. இயேசு ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே ஆவியானவர் புறாவின் ரூபத்திலே அவர் மேல் இறங்கினார். When Jesus came up on the shore out of water, the Holy Spirit came in the form of dove upon him. இந்த புறா இறங்குறது தான் யோவான் ஸ்நானனுக்கு அடையாளம்.
the coming down of the dove was a sign unto John the Baptist. யார் இயேசுன்னு அவனுக்கு தெரியாது. He did not know who was Jesus. ஆனா இப்ப இயேசு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொருவருக்கும் ஞானசானம் கொடுக்கும்போது அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். யார் தலையில புறா இறங்குறத பார்த்தானோ அவர்தான் அவனுக்கு அடையாளம். யோவான் 1:33 சொல்லி இருக்கிறார். When he gave baptism, he will be watching each and every one who upon whose head the dove comes down. It is mentioned in John 1:33. நீ ஞானசானம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானசானம் கொடுப்பவர். When you give baptism, upon whom the spirit in the form of dove comes down, he will give baptism by அருமையானவர்களே, மனம் திரும்ப உங்களுக்கு தேவனுடைய அழைப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது. Beloved, for the people who repent, the call of God has been given. சரியான ஞானசானம் பெற்றுக்கொள்ள ஒரு அழைப்பு உனக்கு கொடுக்கப்படுகிறது. The call has been given unto you to take proper baptism. சரியான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. To receive the proper anointing of the Holy Spirit, a call is given unto you. பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய சக்தி, அவரை நாம் விளக்கி சொல்ல முடியாது. முடிந்த அளவு நாளைக்கு நாம் அதை சிந்திக்கலாம். The Holy Spirit is a great mighty power. We cannot completely comprehend him. If it be God's will, tomorrow we will meditate. இன்றைக்கும் அதே ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே அவர் பலமாய் இறங்க காத்துக் கொண்டிருக்கிறார். Even today the Holy Spirit is waiting to come down mightily upon us. அசைவாடினால் உள்ளே இருள் இருக்கும். If he is moving, it will be within you. நல்ல இடம் கொடுத்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாயிடும். But if we permit him, there will be a great light. பலமாய் இறங்கினால் உனக்கு முன்பாக இருக்கிற சிங்கத்தை நீ கிழித்து போடலாம். If he comes down mightily, he can tear open the lioness a kid. நான் என்னுடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறேன் சொல்றவங்க கண்களை மூடுங்க. The people who want to establish your throne, close your eyes. ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதி எனக்குள் வர வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்க. How many of you want the river of life of water of life want to come down from the throne of lamb? You be on your knees. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. உனக்கு அதே சிங்காசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது. அதே சிங்காசனத்திலே ஆட்டுக்குட்டியானவர் அமர்ந்து உன் வாழ்வை ஆளுகை செய்ய போகிறார். Beloved child of God, a throne is going to be established in you and it will be made sure for you. Then the lamb will come and rule over your life. எத்தனை பேருக்கு இந்த அருமையான அனுபவங்கள் தேவை? How many of you desire these three வேதத்தை மூடி வைத்து விட்டு கண்களை மூடி முழங்கால் நெடுமுழங்கால் போடுவோம். Close your Bibles, be on your knees, close your eyes. இதுவரை உன்னை அந்நிய வல்லமைகள் ஆளுகை செய்திருக்கலாம். So far the strange lords powers may be ruling over you. அதனாலே உன்னுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள். Because of that there were many failures in your life. இன்றைக்கு நீ இதுக்கு தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது, but when you permit the Spirit of God today, உனக்குள்ள இருக்கிற மரணம் நீங்கி ஜீவன் உண்டாகும். the death will be removed from you. You will get a new life. உனக்குள்ள இருக்கிற கனிதராத ஜீவியம் மாறி கனிதரக்கூடியவனாய் மாறுவாய். A fruitless life will be removed from you and you will become சரியான அபிஷேகம் ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு வந்தால் உனக்கு இன்னைக்கு ஆரோக்கியம் உண்டாகும். If the proper anointing, the river of the water of life comes down in you, you will have a healing. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. உங்க வாழ்க்கையில யாராவது சாபத்தை ஃபீல் பண்றீங்களா? Do you any of you feel curse in your life? எல்லாரும் கண்களை மூடுவோம். Close our eyes. என் வாழ்க்கையில சில சாபங்களை நான் ஃபீல் பண்றேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. The people who feel certain curses in your family, lift up your hands. இன்னும் சில வியாதிகள் என்னோடு போராடுகிறது என்பதை உணர்கிறவர்கள் கைகளை உயர்த்துங்க. The people who feel that some sicknesses fighting against you, you lift up your hands. என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த சிந்தையில இருதயத்தில எண்ணங்கள்ல ஒரு ஜெயம் இல்லை என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்க. Whatever may happen in my heart, in my mind, in my thoughts, I have not got victory. Such people lift up your hands. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில சில நேரங்களில நான் இருளை உணர்கிறேன் சொல்லுகிறவங்க எத்தனை பேர்? How many of you say in sometimes I feel darkness in my life? ஆனால் ஜீவ தண்ணீர் உள்ள நதி சிங்காசனத்திலிருந்து இன்னைக்கு புறப்பட்டு வரப்போகிறது. உன் வாழ்வில் இருக்கிற சாபத்தை அப்படியே அது அடித்து கொண்டு போய்விடும். But from the throne of the lamb, the water, pure water of life is going to come down into your life. பரிசுத்த ஆவியின் வெள்ளம் இறங்கி வரட்டும். The flood of Holy Spirit, let it come down. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் இப்பொழுது ஞானசானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the anointing through the fire and the Holy Spirit. இப்பொழுதே உன்னுடைய வியாதி சுகமாக வேண்டும். Now itself the sickness should be healed unto you. சரியான ஒரு ஜெபத்துக்கு நம்ம இடம் கொடுக்க போறோம். சரியான அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்க போறோம். கூட்டம் முடிஞ்ச பிறகு வியாதின்னு நீ சொல்ல கூடாது. உன் வியாதி அப்படியே உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும். We are going to pray properly. We have to receive the anointing properly. Then at the end of the meeting, you should not say I am sick anymore and the sickness should flee away from you. நான் விசுவாசிக்கிறேன், இங்கே சிங்காசனத்தில் தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் வீற்றிருக்கிறார். I believe
here on the throne, God and the Lamb are seated. ஜீவ தண்ணீருள்ள நதி அதிலிருந்து புறப்பட்டு வருகிறது. The water of life is proceeding forth from there. உன் வாழ்வின் தாகத்தை அவர் தீர்ப்பார். And he will quench the thirst of your life. உன் குடும்பத்தின் தேவைகளை அவர் சந்திப்பார். He will meet the needs of your life. இன்றைக்கு உன் சாபத்துக்கு ஒரு முடிவு. Today an end to the curse. உன் முன்னோர்களுடைய சாபத்துக்கு ஒரு முடிவு. There an end to the curse of your ancestors. உன் பெற்றோர்களின் மூலமாய் உள்ள சாபத்துக்கு ஒரு முடிவு. An end to the curse through your parents. உன் ஊழியத்தில் இருக்கிற சாபத்துக்கு ஒரு முடிவு. End to the curse in your ministry. இதுவரை இருந்த வியாதி நீங்கி நீ ஆரோக்கியமாவாய். All the sickness that had been so far in your life will be removed and you will become healthy. கர்த்தருடைய வல்லமைக்கு கொஞ்ச நேரம் இடம் கொடுங்க. Let us permit the power of God to work in you. போடுங்க முழங்கால போடுங்க. Be on your knees. முழங்கால முடக்கு பிசாசு ஓடுவான். Bend your knees, the Satan will flee away. அந்நிய பாஷை பேசு சத்துரு ஓடுவான். Speak in tongues, the adversary will flee away. ஆவியில நிரம்பு பிசாசு ஓடுவான். Be filled the spirit, the devil will flee. இன்றைக்கு சாபத்துக்கு முடிவான நாள். ஹல்லேலூயா. Today is the end of the curse. அருமையான சகோதரனே சகோதரியே சாபத்துக்கு ஒரு முடிவு இன்றைக்கு நிச்சயம் உண்டு. Dear brother, dear sister, definitely there is an end to the curse. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of God is, there is deliverance. என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். Everything is possible by my spirit. வெள்ளம் போல சத்துரு வருவான். ஆவியானவர் கொடி ஏற்றுவார். Where the flood may, the adversary may come as a flood, the spirit of God will raise the banner. ஹத்திடபானா கத்துடானியா ஷிடாக்கரபக்கரப கத்துடபானியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. ஆவியானவர் இங்க பேசுகிறார். ஒரு சிலருடைய சாபம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த மூணாவது கூட்டத்துல சாபத்துக்கு ஒரு முடிவு உண்டாகணும். Spirit of God is speaking now. For some people the curse is following after them. In today the third meeting there should be an end to that curse. அந்த சாப கட்டு முறியும் போது ஒரு அக்கினி உன் மேல விழுந்து பற்றி எரியும். When the bondage of curse is broken, a fire will fall down upon you and burn. அப்படியே சங்கிலி தெரித்தது போல இருக்கும். And it will be as though the fetters are broken. கண்ணி தெரித்தது நீ தப்புவாய். And the snare is broken. I will escape. இயேசு கடந்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது, when he heard that Jesus is passing by the way, அந்த கண் தெரியாத குருடன் கத்த ஆரம்பித்தான். the blind man started to shout. எல்லாரும் அவனை தடுத்தாங்க. All forbade him. ஆனா அவனுக்கு தான் தெரியும் அவனுடைய வாழ்வின் வேதனை. But he only knew the pain of his life. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த சாபத்தினால இந்த வியாதியினால இந்த பலவிதமான கேவலமான சூழ்நிலைகளினால நீ எவ்வளவு அவதிப்படுகிறாய் உனக்கு தான் தெரியும். நீ வெட்கப்படாத, யாரையும் பார்க்காத, நீ கர்த்தருடைய நோக்கி கூப்பிடு, ஆவியானவருக்கு இடம் கொடு. ஹல்லேலூயா. இது உனக்கு விடுதலையின் நாள். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே இறங்கு. Oh son of David, have mercy on me. சாபத்தின் ஆவிகள் ஓடுகிறது. ஹல்லேலூயா. The curse, spirit of curse is விழுந்து போன வல்லமைகள் ஓடுகிறது. The power of fallen spirit are fleeing. அந்தகார வல்லமைகள் ஓடுகிறது. Powers of darkness are fleeing. Hallelujah. சிதபலா பக்கரபா கத்ரபானியா சிதபலா கத்ரபானியா. ஆமா ஆமா. எல்லாரும் கண்களை மூடுங்க. Please close your eyes. நீங்க இங்க ஆவியில நிரம்புறீங்க. Now you are filling in the spirit here. நான் சொல்றத கவனிங்க. Listen carefully. நீங்க இங்க முழங்கால் போட்டுருக்கீங்க. You are kneeling down here. இங்க இப்ப அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கீங்க. You are speaking in tongues here. இங்க இப்ப அக்கினி அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. The fiery anointing is coming down here. ஓ வீட்ல இருக்கிற பிசாசு ஓடுறா. And the devil at your home is fleeing. ஓ ஊழிய தலத்துல இருக்கிற அசுத்தாவி ஓடுது. The evil spirit which is stopping your ministry. ஓ பிசினஸ்ல உள்ள ஆவி வெளியே போகிறது. The evil spirit in your business is running away. Hallelujah. 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 Tulabali bilaba khila bagida 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 bagida. Tulala bali bila khila tulala bagida bagida bagida. Khila bagida bagida bagida. Amen. Hallelujah. Hallelujah. இதுவரை अनेक பிரச்சனைகள் தீர உங்களுடைய பலத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி இருப்பீர்கள். So far, in order to solve the problem, you might have used your own strength. இன்னும் பராக்கிரமமான செயல்கள் எல்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க. You might have done even mighty works.
ஆனா அதனால உங்களால முடியாம போயிருக்கும். But you have not achieved anything through that. ஆனா நான் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய ஆவியினால இன்னைக்கு எல்லாமே ஜெயமாய் மாறப்போகுது. But today I tell you one thing, by his spirit everything is possible. விசுவாசிக்கிற உனக்கு அது பலன் செய்ய போகிறது. It is going to be a strength in you who believe. வெட்கப்படாத, அபிஷேகத்துல நிரம்ப. Be not ashamed, be filled in the spirit. சர்ப்பத்தை மிதியுங்கள். You crush the serpent. சாத்தானை மிதியுங்கள். Crush Satan. சிங்கத்தின் மேலே நடந்து வாருங்கள். You walk upon the lions. பலகா திடாபாகா ரபாகா திடாபானியா ரிபிகானா ஷம்தனா ஹலிமானா ரபாலா. ஹalleluya 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 ஹalleluya. சங்கிலிகள் தெறிக்கட்டும். The chains have been broken. கண்ணிகள் தெறிக்கட்டும். The snare is broken. கட்டுகள் அறுந்து போகட்டும். The bondage be broken. திடாபாலா ரபாகா திடாபாகா திடாபா. பாவசாபங்கள் நோய்களும் நீங்கியே ஆவியாலே சுத்தமாகிடவே. பாவசாபங்கள் நோய்களும் நீங்கியே ஆவியாலே சுத்தமாகிடவே. நல்ல அபிஷேகம் வல்லமாயிரங்க பொல்லாங்க நுகம் முற்றும் ஒழியோ. நல்ல அபிஷேகம் வல்லமாயிரங்க பொல்லாங்க நுகம் முற்றும் ஒழியோ. பாவசாபங்கள் நோய்களும் நீங்கவே ஆவியாலே சுத்தமாகிடவே. பாவசாபங்கள் நோய்களும் நீங்கியே ஆவியாலே சுத்தமாகிடவே. நல்ல அபிஷேகம் வல்லமாயிரங்க பொல்லாங்க நுகம் முற்றும் ஒழியோ. ஆமென். நல்ல அபிஷேகம் வல்லமாயிரங்க பொல்லாங்க நுகம் முற்றும் ஒழியோ. பாவசாபங்கள் நோய்களும் நீங்கவே ஆவியாலே சுத்தமாகிடவே. பாவசாபங்கள் நோய்களும் நீங்கியே ஆவியாலே சுத்தமாகிடவே. நல்ல அபிஷேகம் வல்லமாயிரங்க பொல்லாங்க நுகம் முற்றும் ஒழியோ. 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 நல்ல அபிஷேகம் வல்லமாயிரங்க ஜபக்கரா முற்றும் ஒழியோ. Hallelujah. 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 Ikara mania rabana bakara bakatara. ஆமா. ஜெபிக்க முடியாமல் நீ சில மாதங்களாக போராடி கொண்டிருக்கிறாய். For some months together you are not able to pray. இதோ உன்னை ஜெபிக்க முடியாமல் தடுத்த வல்லமை இன்றைக்கு நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. Behold, the power which forbade you from praying has been judged. எதை செய்தாலும் தடுத்த ஒரு சக்தியை கர்த்தர் இன்றைக்கு புறக்கணித்திருக்கிறார். And the Lord had destroyed the power which has been hindering you from doing everything. எனக்கு நல்லா தெரியும் ஆவியானவர் பலமாய் இறங்குகிற ஒரு நேரம். I know Hallelujah. well, this is the time the Spirit of God will come down mightily. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. தேவ சமூகம் இருக்கும்போது நீங்க இதுல எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். When there is the presence of God, you leave everything to Him. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம்.
The name of, நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். the name of God is safety. The righteous will நீ run there into எது safety. கேட்டாலும் இப்ப கர்த்தர் தர போகிறார். Whatever you ask for, the Lord is going to give. இந்த டைம் நீ மிஸ் பண்ணிராத. Don't ஹalleluya. miss this time. இது ஒரு அருமையான சமயம். This is a wonderful opportunity. கர்த்தர் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். The Lord is standing near your side. கர்த்தர் உனக்காகவே இருக்கிறார். The Lord is standing for you. ஹalleluya, ஹalleluya. ஒரு கொடி ஏற்றட்டும். ஹalleluya. Let the Spirit of God raise up the standard. உன் வாழ்வில் தேவனுடைய கொடி ஏறட்டும். Let the banner of the Lord fly in your life. ஆம். ஒரு அக்கினி சூளையை நான் காண்கிறேன். I see a fiery furnace. அதற்குள் அநேகர் உலாவிக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். I see many people walking in between that. என் பிள்ளையே நீ பயப்படாதே. அக்கினி உன்மேல் பற்றாது. நீ வேகாதிருப்பாய். Oh my child, fear not. The fire will not consume thee. உன்னோடு தேவன் இருக்கிறார். God is with thee. உன்னோடு தேவன் இருக்கிறார். God is with thee. பாவ சாபங்கள் நோய்கள் நீங்கியே ஆவியாலே சுத்தமாகிடவே. பாவ சாபங்கள் நோய்கள் நீங்கியே ஆவியாலே சுத்தமாகிடவே. அபிஷேகம் வல்லமாயிரங்க பொல்லாங்க நுகமுத்தும் முறியோ. அபிஷேகம் வல்லமாயிரங்க பொல்லாங்க நுகமுத்தும் முறியோ. பாவ சாபங்கள் நோய்கள் நீங்கியே ஆவியாலே சுத்தமாகிடவே. பாவ சாபங்கள் நோய்கள் நீங்கியே ஆவியாலே சுத்தமாகிடவே. அபிஷேகம் வல்லமாயிரங்க பொல்லாங்க நுகமுத்தும் முறியோ. 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 ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிதபாலகத்ரவானியா. ஆம். எத்தனை பேருக்கு பலமான ஒரு அபிஷேகம் தேவை? How many of you need a mighty anointing? கை வைத்துங்க பார்க்கலாம். Lift up your hands. சிம்சோன் மேல் பலமாய் இறங்கிட்டு கர்த்தருடைய ஆவி. The Spirit of God came down mightily upon Samson. அவங்க அம்மா அப்பாவுக்கே தெரியாது, சிங்கத்தை கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டான். Without the knowledge of his parents, he torn open the lion. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, அருமையான நண்பனே, dear friend, நீ உன் வாழ்க்கையிலே சந்திக்கிற சூழ்நிலை உன் மனைவிக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது. the circumstances you meet in your daily life, your husband may not know, your wife may not know, your parents may not know, your children may not know. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருந்த அந்த சூழ்நிலையை ஜெயிக்க வைக்க போகிறார். But the Spirit of God is going to make you overcome the trial. வல்ல அபிஷேகம் பலமாய் இறங்க பொல்லாங்க நுகம் முற்றுமுறியும். The powerful anointing will come down mightily and the fetters of the wicked one will be completely broken. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? How many of you need that anointing? இந்த அபிஷேகம் போதாது. This anointing is not sufficient. ஒரு பலத்த அபிஷேகம். A powerful anointing. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் தேவை? How many of you need that anointing? உட்கார்ந்துகிட்டு இருக்கவங்க உட்கார்ந்தே இருக்கலாம், ஆவியில நிரம்புங்க பறந்து கொண்டே இருக்கலாம். The people who sit down, you can continue to sit down. The people who are filled in the Spirit, you can fly away. பாவ சாபங்கள் நோய்களும் நீங்கவே ஆவியாலே சுத்தமாகிடவே வல்ல அபிஷேகம் பலமாய் இறங்க பொல்லாங்க நுகம் முற்றும் முறியும். When the sin, curse and sickness are removed, the Spirit of God sanctifies you, the mighty anointing comes upon you, the power, the fetters of Satan, the wicked one will be completely destroyed. பாவ சாபங்கள் நோய்கள் நீங்கியே ஆவியாலே சுத்தமாகிடவே.
ஆவியாக சாருங்கள் நோய்களும் நீங்கியே ஆவியாக சுத்தமாகிடவே மன்னாபிஷேகம் வல்லமாகிறங்க பொல்லாத துக்கமொத்து மூடிய 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 மன்னாபிஷேகம் வல்லமாகிறங்க பொல்லாத துக்கமொத்து Hallelujah. 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 Imahania rahasemina hale maharat. Ibala bala bakara 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 bakatira. Hallelujah. 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 Urabania rabaka rabakatira bakatira bania. Amen. எத்தனை பேர் விடுதலையை உணர்கிறீர்கள்? How many of you feel that deliverance? சாத்தான் தோற்று போனான், Satan is- கர்த்தரனை விடுவித்து விட்டார் என்று எத்தனை பேர் ஓபனா அறிக்கை செய்கிறீர்கள்? How many of you openly confess Satan was defeated, the Amen. Lord had delivered me? இனி தோல்வி உனக்கு கிடையாது. Hereafter there is no failure for Amen. you. எல்லா இடங்களிலும் நீ கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெறுவாய். All places you will be victorious in Christ. சிதபல கத்திடப கரப கத்திடபல திடிகலபக ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே 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 அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே Hallelujah, 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 hallelujah. Yeswe, stotram, 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 stotram. Hallelujah, hallelujah, hallelujah. Rabakatuna kalabak. Kalshana bagadini gadava 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 gatini bigadava gatinani atelia. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord because of the namchila hatila hatila khade because the namchili hidinik. Hallelujah, 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 hallelujah. Amen. கர்த்தர் நமக்கு தந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேதபாட கூட்ட நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தனித்தனியே மகிமையின் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். பரிசுத்தாவின் ஒரு சரியான நிறைவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் விரும்பி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். வந்துதான் நம்மில் அநேகரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். இன்னைக்கு அபிஷேகம், இதுவரைக்கும் அபிஷேகம் பெற்றாத சிலர் நம்முடைய மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அநேகரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அநேகர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட இந்த கூட்ட நேரங்களில், கூட்ட நாட்களில் வந்து பங்கு பெற முடியாமல் இருக்கிறார்கள். சிலர் வர தங்களுக்கு முடிந்தும் வராமல் இருக்கிறார்கள். என்றாலுமோ கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு எத்தனையோ தடைகள் இருந்த போதிலும் கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நம்முடைய கண்களை அவர் திறந்தார். மனக்கண்களை அவர் பிரகாசிக்க செய்தார். சத்தியங்களை கொண்டு, கர்த்தருடைய வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்மை சந்தித்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Stotram. 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 Amen. இனியும் 2 நாட்கள் கூட்டம் மாத்திரம். சனிக்கிழமை மாலை, ஞாயிற்றுக்கிழமை காலை, ஞாயிற்றுக்கிழமை மாலை, இன்னும் 3 கூட்டங்கள் உண்டு. இந்த 3 கூட்டங்களிலும் யாவரும் தவறாமல் வந்து பங்கெடுக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் எல்லா தடையில ஏற்றுக் கொண்டு வரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். இப்படிப்பட்ட அருமையான சத்தியங்களை கேட்கும்படியாக கர்த்தர் அருமையானவர்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். தேசத்தில் அருமையான ஜனங்கள் உண்டு. அநேக சபைகளில் அருமையான ஜனங்கள் உண்டு. கர்த்தர் இப்படிப்பட்ட அருமையான சத்தியங்களை கேட்கும்படியாக இன்றைக்கு மாலை வேளையில் கர்த்தர் அநேகரை கொண்டு வந்தார். இதுபோல இனியுள்ள 3 கூட்டங்களிலேயும் வரக்கூடியவர்கள் எந்த தடையும் இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று ஜீவனுடைய சத்தியத்தின்படி ஜீவிக்கத்தக்க கிருபை, பலன், அபிஷேகம் பெற்றுக்கொள்ள செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Amen. இன்னைக்கும் கர்த்தருடைய வசனம் பேசும்படி கர்த்தர் தம்முடைய தாசனை அபிஷேகித்து பிரயோஜனப்படுத்தினபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. ஆமென். இன்னும் இந்த சத்தியங்கள் இன்னும் அநேகமாயிரங்களுக்கு கடந்து செல்லத்தக்கதாக மகிமையின் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு இந்த மாலை கூட்டத்தில் வந்து பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதித்தார், அபிஷேகித்தார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வியாதியாய் வந்த பலரை கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாவம் நிறைந்தவர்களாக பாவத்தின் பிடியில் சிக்குண்டு பாவத்தில் விடுதலை இல்லாமல் வந்தவர்களை கர்த்தர் இந்த மாலை கூட்டத்தில் கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறபடினால ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்காக சத்தியத்துக்காக ஜீவிக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகல கன மகிமை அவருக்கு கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த
2 நாள் கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த 3ஆம் நாள் மாலை பொழுதுல எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் நடுவில் தோழினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், அதிசயமான கர்த்தராய், ஆலோசனை கர்த்தராய், வல்லமையுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய், கருணை கடலாய், கருணா சமுத்திரமாய் வெளிப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கூட்டத்தில் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு கொடுத்த பாட்டுகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆவிக்குள்ளாக்கினபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எழுப்பின ஜீவனுள்ள சாட்சிக்காய் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் செழிப்பை கருதின தேவன், சீயோனிலிருந்து சிங்காசனத்திலிருந்து எங்களோடு பேசிக்கொண்டு வந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் என்று கேட்டோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேத வாக்கின் அடிப்படையில எங்களுக்கு காண்பித்து கொடுத்த அருமையான விசேஷமான மகிமையான சத்தியத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்கள்ல சரியான ஞானஸ்தானம் எடுக்காது இருக்கின்றதான ஜனங்களை தேவன் சந்திப்பீராக. உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீ சந்தித்தபின்னால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சரியான அப்போஸ்தலத்திலே திருத்த தேவன் நாமத்தில சீக்கிரமாய் துரிதமாய் அவர்கள் யாவரும் ஞானஸ்தானம் பெற்று கர்த்தாவே உங்க சாட்சியா ஜீவிக்க கிருபை செய்யணுமே ஆண்டவரே. சரியான ஞானஸ்தானத்தை பெற்று சரியான பேழைக்குள்ள ஜீவிக்கும் போது நியாய தீர்ப்பு இல்ல ஆண்டவரே. அதன் முகாந்திரமாய் அநேக ஆசீர்வாதத்தை எங்கள் தருகின்ற தேவன் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு உதவி செய்வீராக. இந்த மாலை பொழுதிலே கர்த்தாவே, அந்த ஜலத்தின் பிறப்பை குறித்தும் ஆவியின் பிறப்பை குறித்தும் எங்களோட பேசிக்கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல அபிஷேக ஜனங்கள் சரியான அபிஷேகத்தை பெற்று உங்க சாட்சியா ஜீவிக்க தொடர்ந்து கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த 3ஆம் நாள் கூட்டத்திலே கர்த்தர் செய்த விடுதலின் வேலைக்காய், ரட்சிப்பின் வேலைக்காய், மகத்துவமான கிரியைகளுக்காய் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஜனத்தை விடுதலையாக்கினீர், ஆசீர்வதித்து உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூட்டத்தில் ஆசீர்வதிக்கிறமே கர்த்தாவே. எங்களை நாளுக்கு ஆயத்தப்படுத்தும். சகல கனம் துதி மகிமை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்று என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.